எதுக்கு எடுத்தாலும் ಯಾವ್ದಕ್ ತಗೊಂಡ್ರು புஷ் 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 ಬುಸ್ 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 ಬುಸ್. என்னது புரியுதா உங்களுக்கு? எதுக்கு எடுத்தாலும் ಯಾವ್ದಕ್ ತಗೊಂಡು ಗೊರ್ರ ಗೊರ್ರ ಗೊರ್ರ. இல்லாட்ட வேற சபைக்கு போயிடுவேன். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಬೇರೆ ಸಭೆಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. இவர் அங்க போனா இப்படிதான் இருப்பார். ಅಲ್ಲಿಗೆ ಹೋದ್ರೆ ಇವ್ರು ಹಿಂಗೆ ಇರ್ತಾರೆ. இல்லைங்க, ரட்சிக்கப்பட்ட ರಕ್ಷಣೆ சுபாவமே மாறும். ಸ್ವಭಾವವೇ நானல்ல, ಇನ್ನು ನಾನಲ್ಲ, எல்லாம் கிறிஸ்து. ಎಲ್ಲವೂ ಕ್ರಿಸ್ತ. சொல்லப்படுறதெல்லாம் கவனிங்க. ஐந்தாவது, 5 6 தெரியல, 5 ஐந்தாவது ಐದನೇದು என்ன சொல்லுங்க? self will became God's will. ಸ್ವಚಿತ್ತ ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದೆ. self will became God's will. ಸ್ವಂತ ಚಿತ್ತ ಈಗ ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದೆ. நானல்ல, எல்லாம் அவர்தாங்க. ಎಲ್ಲ ಆತನೇ. பாஸ்டர் நல்லா நீங்க பிரசங்கம் பண்ணீங்க. நல்லா பிரசங்கம் பண்ணீங்க. ಪಾಸ್ಟರ್ ತುಂಬಾ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ರಿ. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡಿದ್ರಿ. ಹೌದಾ ಬ್ರದರ್? இல்ல, எல்லாம் அவர்தாங்க. ಎಲ್ಲ ಆತನ. அந்த சுபாவம் ஜனங்களுக்கு வரலையே. ಆ ಸ್ವಭಾವ ಜನರಿಗೆ நல்லா பிரசங்கம் பண்ண என்ன சொல்றேன் தெரியுமா பாஸ்டர்? ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ இதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட தெரியுமா ಪಾಸ್ಟರ್? ಇದಕ್ಕಾಗಿ ನಾನು ಎಷ್ಟು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟೆ. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ಅದೆಲ್ಲ ಏನು? யாரா அப்படி சொன்னீங்கன்னா ಯಾರಾದ್ರೂ ಆ ರೀತಿ எல்லாம் நீங்க தான். ಕರ್ತನಿಗೆ ಎಲ್ಲ ನೀನೇ. நல்லா பேசுனீங்க, ಚೆನ್ನಾಗಿ ಮಾತನಾಡಿದ್ರಿಲ್ಲ. ரொம்ப தேங்க்ஸ். ತುಂಬಾ கர்த்தாவே உமக்கு தான் மகிமை. ಕರ್ತನೇ ನಿನಗೆ ಮಹಿಮೆ. சுய சித்தத்தை விட்டு எல்லாம் சொல்லுங்க, ಸ್ವಚಿತ್ತವನ್ನ ಬಿಟ್ಟು தேவ சித்தம் செய்வது. ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವುದು. எல்லாம் வசனம் படிக்கணும். அப்போஸ்தலர் 9:1. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 9:1. ರೌದ್ರನಾಗಿದ್ದನು ಬೆದರಿಕೆಯ ಮಾತುಗಳನ್ನು ಆಡು ಸಂಹರಿಸಬೇಕೆಂದು ಆಸೆ ಪಡುತ್ತಾ ಯಾಜಕನ ಬಳಿಗೆ எல்லாம் எடுத்தீங்களா? நான் படியத பாருங்க. படிங்க. சவுல் என்பவன் 9:1 படிங்க. கர்த்தருடைய சீஷரை ಕರ್ತನ ಶಿಷ್ಯರ ಮೇಲೆ பயமுறுத்தினான், ರೌದ್ರವಾಗಿದ್ದು கொலை ಬೆದರಿಕೆ செய்தான், ಅವರನ್ನು ಸಂಹರಿಸಬೇಕೆಂದು சீறினான் இல்லையா? சீரி இருக்குதுங்களா? ஃபர்ஸ்ட் டேனியல் 9:1 சீரி இடத்துக்கு போனான், சீறினான். இல்ல அப்படி சொல்லுங்க, கரெக்ட்டா சொல்லுங்க. ಅವ್ರ ಮೇಲೆ ಕೋಪವಾಗಿದ್ದನು. கிறிஸ்தவ புருஷரை ஆண்களையும் கட்டினான். ಕ್ರೈಸ್ತ ಪುರುಷರನ್ನು ಸ್ತ್ರೀಯರನ್ನು ಬಂಧಿಸಿದನು. இதெல்லாம் பாருங்க. அவன் யாரு? பயமுறுத்துது, ಭಯಪಡಿಸುವಂತನು. இரண்டாவது கொலை செய்யறது, ಕೊಲೆ ಮಾಡುವಾತನು. சீறது. ಅವ್ರ ಮೇಲೆ ಹಾರಿ ಬೀಳುವ. எது சீரும்? ಯಾವುದು? எது சீரும்? சிங்கம், சிறுத்தை, புலி, பாம்பெல்லாம் சீரும். ಗರ್ಜಿಸುವುದು ಯಾವುದು? ಸಿಂಹ, ಚಿರತೆ, ಹುಲಿ. ஜனங்களை கட்டுறது, ಜನರನ್ನು ಬಂಧಿಸುವುದು, அடிக்கிறது, உதைக்கிறது, ಹೊಡೆಯುವುದು, ಬಡಿಯುವುದು. இதெல்லாம் என்னது? ಇದೆಲ್ಲ ಏನು? இல்ல சொல்லுங்க, இதெல்லாம் என்னதுமா? ಇದೆಲ್ಲ ಏನು? சுய சித்தம். எல்லாம் சொல்லுங்க. ಸ್ವಚಿತ್ತ. கொலை செய்வது, ಕೊಲೆ ಮಾಡುವುದು, பயமுறுத்துவது, ಭಯಪಡಿಸುವುದು, அடிப்பது, ಹೊಡೆಯುವುದು, அடுத்தவங்களை நாசப்படுத்துவது, ಇನ್ನೊಬ್ಬರು ನಾಶ ಮಾಡುವುದು. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. சில பேர் பேச்சிலே குத்துவாங்க. ಕೆಲವರು ಮಾತಿನಲ್ಲಿ ಚುಚ್ಚುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. பேசும்போதே குத்தி குத்தி பேசுவாங்க. ಮಾತಾಡುವಾಗಲೇ ಚುಚ್ಚಿ ಚುಚ್ಚಿ அது ஒரு அபிஷேகம். ಅದೊಂದು ಅವರಿಗಿರುವ ಅಭಿಷೇಕ. அது தப்பு. ஒரு பாஸ்டர் சொல்றாரு ஒரு நாள், ಒಂದಿನ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳ್ತಾರೆ, அதாவது விசுவாசிக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்திருந்தாங்க. ವಿಶ್ವಾಸಿಗಳು ತುಂಬಾ ತೊಂದರೆ ಕೊಡ್ತಾರೆ. ஒரு நாள் சொல்றாரு, ಒಂದಿನ ಹೇಳ್ತಾರೆ, ஒரு கேரளா பாஸ்டர், ಕೇರಳ ಪಾಸ್ಟರ್, யான் விசுவாசிகளை பிரசங்கத்திலே குத்தி அப்படினாரு. யான் விசுவாசிகளை இன்னைக்கு பிரசங்கத்திலே குத்தி. ಈ ದಿನ ನಾನು ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನ ಸಂದೇಶದಲ್ಲಿ ಚುಚ್ಚಿದೆ. அவன் சொன்னா, ಅವನು ಹೇಳಿದನು, யான் பாஸ்டரை ஜெபத்திலே குத்தி. ನಾನು ಪಾಸ್ಟರ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಚುಚ್ಚಿದೆ ಅನ್ನ. அவ ரெண்டு பேரும் என்ன செய்யல, இன்னும் ಇಬ್ರು ಏನಾಗ್ಲಿಲ್ಲ, சுபாவம் ಬದಲಾಗ್ಲಿಲ್ಲ. கரெக்ட். அவன் மாறிட்டுமா? அது பாஸ்டர் தான் சொல்லணும். அப்ப ஏன் சீரி? ಅವ್ರ ಮೇಲೆ ಗರ್ಜಿಸಿ. மார்க்கத பக்தி இருக்குது, ಭಕ್ತಿ ಮಾರ್ಗ ಇದೆ, நீதிமான், ನೀತಿವಂತ, பரிசுத்தவான், ಪರಿಶುದ್ಧ. ஆனா சீர்வார் எப்ப பார்த்து சீரினே இருப்பார். ಯಾವಾಗ್ಲೂ ಗರ್ಜಿಸ್ತಾ சில ಇರ್ತಾರೆ. பெண்கள் எப்ப பார்த்து சீரினே இருப்பாங்க. ಕೆಲವು ಹೆಂಗಸರು ಯಾವಾಗ್ಲೂ ಗರ್ಜಿಸುತ್ತಾ சில ಇರ್ತಾರೆ. புருஷன் எப்ப சீரினே இருப்பாங்க. ಗಂಡನ ಮೇಲೆ ಕಾರ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஏமா ಏನಮ್ಮ என்ன ಏನು? எப்படிதான் அந்த புருஷன் பொண்டாட்டியோட வாழ்றதுன்னு தெரியல. ಹೇಗೆ ಆ ಹೆಂಡತಿ ಜೊತೆ ಜೀವಿಸುವುದು? ஐயா என்னங்க? ಅಯ್ಯ ಏನ್ರಿ? என்னடி ಏನೇ? என்ன கூப்பிட்ட? ಏನ್ ಕರೆದೆ? இயேசுவே. ಯೇಸುವೆ. முள்ள கல்யாணம் ஆகலன்னா உங்களுக்கு தெரியல. ನಿಮ್ ಮದುವೆ ಆಗದೆ ಇರೋದ್ರಿಂದ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. சுபாவம் மாறலீங்க. ಸ್ವಭಾವ சர்ச்சுக்கு வந்துட்டா இன்னா ஜம்ப் ஸ்ப்ரிங் பொம்மை மாதிரி. ಚರ್ಚಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಸ್ಪ್ರಿಂಗ್ ಪಂಪ್ ತರ ಏನ್ ಜಂಪು. சுபாவம் இப்படிப்பட்டவர். ಇಂತಹವರು எல்லா வசனம் எடுத்துங்க. 6ஆம் வசனம். 6ನೇ ವಾಕ್ಯ. ನಡುಗಿ திகைத்து ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟು, ஆண்டவரே ಕರ್ತನೇ, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ನಾನು ಏನು ಮಾಡಲು ಸಿದ್ಧಗೊಂಡಿರುವೆ. 1ஆம் வசனத்துக்கு 6ஆம் வசனம் வித்தியாசம் புரியுதா? 1ನೇ ವಚನಕ್ಕೂ 6ನೇ ವಚನಕ್ಕೂ ವ್ಯತ್ಯಾಸ ಗೊತ್ತಿದೆಯಾ? அந்த பாஷை புரியுதுங்களா?
ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ. முதல் வசனத்துல சீருவது, ಇವನು ಹಾರಿ ಬಿಡ್ತಾ ಇದ್ದ, பயமுறுத்துறது. ಭಯಪಡಿಸ್ತಾ ಇದ್ದ. என்ன பண்ணுவோம் தெரியுமா? ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? இந்த ஊரை விட்டு காலி பண்ணிடுவேன். ಊರ್ ಬಿಟ್ಟೆ ಖಾಲಿ ಮಾಡಿಸ್ಬಿಡ್ತೀನಿ. நான் யார் தெரியுமா? ನಾನು ಯಾರು ಗೊತ್ತಾ? என்னை பத்தி கேட்டுப்பேன். ನನ್ನ ಬಗ್ಗೆ ಕೇಳಿ ನೋಡು. என்னை பத்தி தெரியல பாஸ்டருக்கு. ಪಾಸ್ಟಿಗೆ ನನ್ನ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. யாருன்னு கொஞ்ச நாள்ல காட்டுறேன் பாரு. ನಾನು ಯಾರಂತ ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ದಿವಸದಲ್ಲಿ ತೋರಿಸ್ತೀನಿ ನೋಡು. அதே மனுஷன் ಅದೇ ಮನುಷ್ಯ 6ஆம் வசனத்துல ಆರನೇ ವಾಕ್ಯ நடுங்கி ನಡುಗಿ திகைத்து ಭ್ರಮೆಗೊಂಡು பயந்து ಭಯದಿಂದ ஆண்டவரே ಕರ್ತನೇ நான் என்ன செய்யணும்யா? ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಪ್ಪ? இதான் ரட்சிப்பு. ಇದೇ ರಕ್ಷಣೆ. கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ಕೈ ತಟ್ಟಿ ಆಮೆನ್ ಹೇಳಿ. கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿ. புரியுதுங்களா? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? புரியுதுங்களா? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ஐயா, ಇದೆಯಾ? சீர்கிற மனுஷன், ಕಾರುವಂತ ಮನುಷ್ಯನು, கொலை செய்யற மனுஷன் ಕೊಲೆ ಮಾಡುವ ಮನುಷ್ಯನು நடுங்குவானா? ನಡುಗ್ತಾನ. புரியுதுங்களா? கொலை செய்யற ஒரு மனுஷன், ಕೊಲೆ ಮಾಡುವಂತ ಮನುಷ್ಯನು, சீர்கிற மனுஷன் ಕಾರಿ ಬೀಳುವಂತ ஐயா, ಮನುಷ್ಯನು பயப்படுவானா? ஐயா, ಭಯಪಡ್ತಾನ. மனசுல புரியுது இல்லையா? கேளு. ಅರ್ಥ ಆಗ್ಲಿಲ್ವಾ? ಭಯಪಡ್ತಾನ. அவனுக்கு கொலை வெறி இருக்குது, ಅವನಿಗೆ ಕೊಲೆ ವೈರಾಗ್ಯ, பயம். அதாவது சீர்கிறான், யார பார்த்தா சீருவான். ಯಾರು ನೋಡಿದ್ರು ಗರ್ಜಿಸ್ತಾನ. ஆண்களையும் பெண்களையும் கட்டி கொண்டு தரத இழுத்துன்னு வருவான். ಗಂಡಸರು ಹೆಂಗಸನ್ನ ಕಟ್ಟಿ ಎಳ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದ. எல்லாரும் அவன் சர்வசாதாரணம். ಎಲ್ಲರೂ ಅವನಿಗೆ ಸರ್ವಸಾಧಾರಣ. அப்படிப்பட்டவன் ಅಂತವನು, இது முதல் வசனம். ಇದು ಮೊದಲನೇ ವಚನ. 6ஆம் வசனத்துல 6ನೇ ವಚನದಲ್ಲಿ பயந்து ಭಯಪಟ್ಟು திகைத்து ಭ್ರಮೆಗೊಂಡು நடுங்கி ನಡುಗಿ ஆண்டவரே ದೇವರೇ நான் என்ன செய்யணும்யா? ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಪ್ಪ? முதல் வசனத்துல ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ சுத்தம் செய்தான். ಸ್ವಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಿ 6ஆம் வசனத்துல 6ನೇ ವಚನದಲ್ಲಿ தேவ சுத்தம் செய்ய ஜெபிக்கிறான். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்க ரட்சிப்பு. ಇದೇ ರಕ್ಷಣೆ. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ದೇವರೇ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? என்னப்பா செய்யணும்னா ಏನಪ್ಪಾ ಮಾಡ್ಬೇಕು? சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ಹೇಳಪ್ಪ ಮಾಡ್ಬಿಡ್ತೀನಿ. இதான் ரட்சிப்பு. ಇದೇ ರಕ್ಷಣೆ. நான் இல்ல ஆண்டவரே, ನಾನಲ್ಲ ದೇವನೇ, நீங்க தான். ನೀನೇ. நீங்க தான் நல்ல மாப்பிள்ளை தரணும். ನೀನೇ ಒಳ್ಳೆ ಗಂಡನ நீங்க ಕೊಡ್ಬೇಕು. தான் நல்ல பொண்ணு தரணும். ನೀನೇ ಒಳ್ಳೆ ಹೆಣ್ಣು ಕೊಡ್ಬೇಕು. சிகப்பா இருக்குது பொண்ணு, ಕೆಂಪಾಗಿ ಹೆಣ್ಣಿದೆ, அப்புறம் கண்ணு சிவப்பாயிடும். ಆಮೇಲೆ ಕಣ್ಣು ಕೆಂಪಾಗ್ಬಿಡ್ತು. பையன் சிகப்பா இருக்கிறான். ಹುಡುಗ ಕೆಂಪಗಿದ್ದಾನೆ. இல்ல, ಇಲ್ಲ, அழக பாக்காதீங்க பிள்ளைகளே. ಸೌಂದರ್ಯ ನೋಡ್ಬೇಡಿ. அழக ஏமாந்துரும். ಸೌಂದರ್ಯ மாதிரி பிள்ளைகள்லாம் நல்லவனுங்க. ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಗಮನಿಸ್ರಿ. பொண்ணு சிகப்பா இருக்குன்னு பாக்காதீங்க. ಹೆಣ್ಣು ಕೆಂಪಗಿದೆ ಅಂತ அவரோட கண்ணெல்லாம் சிகப்பாயிடும். அழுது ಆಮೇಲೆ ಹತ್ತು ನಿಮ್ಮ கண்ணெல்லாம் ಕೆಂಪಗಾಗ್ಬಿಡ್ತದೆ. கர்த்தர் செஞ்ச தேவ சித்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. உமக்கு எந்த பெண்ணும், ನಿಮಗೆ ಯಾವ ಹೆಣ್ಣು உமக்கு ಚಿತ್ತ எந்த பையனும், ನಿನಗೆ ಯಾವ ಹೆಣ್ಣು அது ಚಿತ್ತ ಇದೆಯೋ மட்டும் நடக்கணும். ಅದು ಮಾತ್ರ ನಡಿಬೇಕು. சம்பளத்தை பாக்காதீங்க, ಸಂಬಳ ನೋಡ್ಬೇಡಿ, அழகு பாக்காதீங்க, ಸೌಂದರ್ಯ ನೋಡ್ಬೇಡಿ, பர்சனாலிட்டி பாக்காதீங்க. ಪರ್ಸನಾಲಿಟಿ ನೋಡ್ಬೇಡಿ. எல்லா பர்சனாலிட்டி ஒரு நாள் போயிடும். ಎಲ್ಲ ಪರ್ಸನಾಲಿಟಿ ಒಂದು ದಿವಸ 50 ಹೋಗ್ಬಿಟ್ಟು வயசு ஆச்சுன்னா எல்லாம் சுருங்கிடும். 50 ವಯಸ್ಸಾದ್ರೆ ಎಲ್ಲ ಹಿಂಡೋಗುತ್ತೆ, எல்லாம் போயிடும். ಎಲ್ಲ ಬಿದೋಗುತ್ತೆ. அதனால இதெல்லாம் வேண்டாம். ಅದರಿಂದ ಇದೆಲ್ಲ ಬೇಡ. தேவ சித்தம், ದೇವರ ಚಿತ್ತ, நான் ரட்சிப்பு. ಇದೇ ರಕ್ಷಣೆ. எதை விட்டுட்டு? ಯಾವುದನ್ನ ಬಿಟ್ಟು? சுய சித்தத்தை விட்டு ಸ್ವಚಿತ್ತವನ್ನ ಬಿಟ್ಟು தேவ சித்தம். ದೇವ ಚಿತ್ತ. எதனாச்சு? சொல்லுங்க பார்க்கலாம். ಮೊದಲಾಗಿ ಹೇಳಿ. உறவு, ಸಂಬಂಧ, அனுபவம், ಅನುಭವ, சுபாவங்களின் மாற்றம், ಸ್ವಭಾವ ಬದಲಾವಣೆ, எண்ணங்களின் மாற்றம், ಆಲೋಚನೆ ಅಭಿಪ್ರಾಯ ಬದಲಾವಣೆ, சித்தங்களின் மாற்றம். ಚಿತ್ತ ಬದಲಾವಣೆ. முதல்ல என்ன செய்யணும்? ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? என் சித்தம். ನನ್ ಚಿತ್ತ. நான் என்ன வரும் அதான். ನಾನೇನ್ ಬಯಸ್ತೇನೆ? நான் pastor. ನಾನು ಪಾಸ್ಟರ್. நான் ஒரு 60 பேருக்கு பாஸ்டரா இருக்கிறேன். ನಾನು 60 ಜನಕ್ಕೆ ஆனா pastor ஒவ்வொரு ಆಗಿದ್ದೀನಿ. முறையும் ಒಂದೊಂದು ಸಾರಿ பாஸ்டர்களுக்கு நான் பேசும்போது ಪಾಸ್ಟರ್ಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರ பயதான் பேசுறேன். ಭಯಪಟ್ಟು ஏன்னா அவனை நான் துக்கப்படுத்தினா பரலோகத்துல தேவனை துக்கப்படுத்துற மாதிரி. ಅವ್ರನ್ನ ದುಃಖಪಡಿಸಿದ್ರೆ ಪರಲೋಕವನ್ನು ದುಃಖಪಡಿಸುವ ಹಾಗೆ. புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை அவரை வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கூட பயந்து தான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். ಅವ್ರನ್ನ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಮಾಡುವಾಗ ಕೂಡ ಭಯದೊಂದಿಗೆ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಮಾಡ್ತೇನೆ. பரலோகத்துல கர்த்தர் என்ன கேட்பார்? ಪರಲೋಕದಲ್ಲಿ ದೇವರು ನನಗೆ ஒவ்வொரு நாளும் ಒಂದೊಂದು ದಿನ அப்படிதான் டீல் பண்ற காரியங்கள். ನಾನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಡೀಲ್ ಮಾಡ್ತೇನೆ. நான் வந்து பெரிய பாஸ்டர் என்பதுலாம் எப்படி நான் எடுத்தேன் கவுத்தேன் பேசுறது இல்ல. ನಾನು ದೊಡ್ಡ ಪಾಸ್ಟರ್ ಆಗಿರೋದ್ರಿಂದ ತೆಗೆದೇ ಬಗ್ಗಿಸದೆ ಎಂಬುದಾಗಿ ಮಾತಾಡೋದಿಲ್ಲ. செய்யணும் ஆண்டவரே, தேவ சித்தம் செய்யணும். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಬೇಕು. வருவது கூட ಇಲ್ಲಿ ಬರುವಾಗ ಕೂಡ ஆண்டவரே சுத்தமான என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. ದೇವರೇ ನಿನ್ನ ಚಿತ್ತವಾದ ನನ್ನ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ರಿ. புரியுதுங்களா? எனக்கு 2006 வருஷம் 7ல ஏப்ரல் 28ஆம் தேதி வரைக்கும் எனக்கு கூட்டங்கள் இருக்கிறது. 2007 ಏಪ್ರಿಲ್ 28 ವರೆಗೆ ನನ್ನ ಜೊತೆಗೆ இதெல்லாம் சும்மா விளம்பரத்துக்குள்ள உண்மை. ಇದು ನಿಮಗೆ என்ன எதற்காக சொல்றேன்னா ಇದು ನಿಜ. தேவ சித்தம் செய்யணும் வாழ்க்கையில. ಯಾಕೆ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು அது ಮಾಡಬೇಕು. குடிசையா இருந்தாலும் சரி, ಅದು ಗುಡಿಸಲಾಗಿದ್ರು ಸರಿ. நேத்து நாங்க போயிட்டு வந்தோம் அந்த ஊருக்கு. ನೆನ್ನೆ ಒಂದು ಊರಿಗೆ ಹೋಗಿದ್ವಿ. நல்ல ஒரு எக்ஸசைஸ். ಒಂದು ಒಳ್ಳೆ ಎಕ್ಸರ್ಸೈಸ್. எப்படிங்க? ಹೇಗೆ? நேத்து அந்த ஊருக்கு போயிட்டு ಒಂದು வந்தோம். ಊರಿಗೆ ತೋಮರಪಳ್ಳಿಗೆ ಹೋಗಿದ್ವಿ. நல்ல எக்ஸசைஸ். ಒಳ್ಳೆ ಎಕ್ಸರ್ಸೈಸ್. அது மாதிரி 2 நாள் போனா போதும். ಅದಕ್ಕೆ 2 ದಿನ ಹೋದ್ರೆ ಸಾಕು. எப்படி இது வந்தவங்கலாம் தெரியல? அங்கிருந்து யாரா வந்திருக்கீங்களா? அங்கிருந்து யாரா வந்திருக்கீங்களா? ಯಾರಾದ್ರೂ ಅಲ್ಲಿಂದ ಬಂದ್ರ? ஒரே ஒரு அம்மா தாங்க. அம்மா உண்மையாவே பெரிய தியாகம். அவ்வளவு தூரம் வந்திருக்கு. ಅಷ್ಟು ದೂರ ಬಂದಿರೋದು ದೊಡ್ಡ ತ್ಯಾಗ. ஆனால் தேவ சித்தம் செஞ்சோம். ದೇವರ ಚಿತ್ತ ಮಾಡಿ ஒரு சந்தோஷம். ಒಂದು ಸಂತೋಷ. மக்கள் வசனம் கேட்டாங்க. ಮಕ್ಕಳು ವಾಕ್ಯ ಕೇಳಿದ್ರು. யாருக்கா 2 பேருக்கு அது போய் சேர்ந்தா அது ஒரு நிறைவு. ಯಾರಾದ್ರೂ ಇಬ್ಬರಿಗೆ ಹೋಗಿ ಸೇರಿದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಒಂದು கடைசியா சொல்லுகிறேன், ಕೊನೆಯದಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ, ரட்சிப்பு என்பது ರಕ್ಷಣೆ ಎನ್ನುವುದು அதாவது
ரைட் அபவுட் டர்ன் எல்லாம் கவனிக்க வேண்டும். ಅದು ಪೂರ್ಣವಾಗಿ ತಿರುಗುವುದು. கவனிங்கள். ಗಮನಿಸಿರಿ. ரட்சிப்பு என்பது ರಕ್ಷಣೆ ಎನ್ನುವುದು ನಾನು எந்த திசையில் பிரயாணம் பண்ணுகிறேனோ ಯಾವ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ அதற்கு எது திசையில் நான் பிரயாணம் செய்ய ಅದರ வேண்டும். ವಿರುದ್ಧ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡುವುದು. கவனிங்கள் எல்லாரும். ಗಮನಿಸಿರಿ. நான் அதாவது ஒரு மனுஷன் சாராயம் குடிக்கிறான், ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಸರಾಯಿ ಕುಡಿತಾ சிகரெட் பிடிக்கிறான், ಸಿಗರೇಟ್ ಕುಡಿತಾ ಸೇರ್ತಾ ಇದ್ದಾರೆ, தீய பழக்கங்கள் அடிமையா இருக்கிறான், ಕೆಟ್ಟ ಅಭ್ಯಾಸಗಳಿಗೆ ಗುಲಾಮನಾಗಿದ್ದಾನೆ, தீய பழக்க வழக்கங்கள். ಅನೇಕ ಅಭ್ಯಾಸಗಳು. சிலர் இப்படி சொல்லுகிறார்கள், சிலர் இப்படி சொல்லுகிறார்கள், ಕೆಲವರು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, நான் சாராயத்தை விட்டேன், ನಾನು ಸಾರಾಯವನ್ನು ಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ, இப்ப பீடி பிடிக்கிறேன். ಈಗ ಬೀಡಿ ಸೇತಾ இது வந்து ஆஃப்டர். ಇದು ಅರ್ಧ ಟರ್ನ್. ஆனால் ಆದ್ರೆ ரைட் அபவுட் டர்ன் என்று சொன்னால் ಪೂರ್ಣವಾಗಿ ತಿರುಗುವುದಂದ್ರೆ எந்த திசையை நான் பிரயாணம் பண்ணினேனோ ನಾನು ಯಾವ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತೇನೆ அதற்கு எது திசையில். ಅದಕ್ಕೆ ವಿರುದ್ಧ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ. உன்ன உலகத்தின் மேல் ஆசை, ಲೋಕದ ಮೇಲೆ ಆಸೆ, நீ தேவன் மேல் ஆசை, ದೇವರ ಮೇಲೆ ಆಸೆ, உன்ன பணத்தின் மேல் ஆசை, ಹಣದ ಮೇಲೆ ಆಸೆ, நீ வேதத்தின் மேல் ஆசை, ಸತ್ಯವೇದ ಮೇಲೆ ಆಸೆ. முன்னால வந்து சிங்கம் சீருவேன், ಮೊದಲು ಸಿಂಹದಾಗಿ இப்ப ಗರ್ಜಿಸಿ பயப்படுவேன், ಈಗ ಭಯಪಡುತ್ತೇನೆ. உன்னை ஏன் சித்தம், ಮೊದಲು ನನ್ನ ಚಿತ್ತ, இப்ப தேவ சித்தம். ಈಗ ದೇವರ ಚಿತ್ತ. ரைட் அபவுட் டர்ன். ಇದು ಸಂಪೂರ್ಣ ஜனங்க சொல்லணும், ஜனங்க சொல்லணும், ಜನರು ಹೇಳ್ಬೇಕು எவ்வளவு மாறிட்டாருங்க, ಎಷ್ಟು ಬದಲಾಗಿದೆ. ஆளே ஊரு மாறிட்டார். ಎಷ್ಟು ವ್ಯಕ್ತಿನೇ ಬದಲಾಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ஒரு 2 பெண்கள் ஒரு அம்மா என் சபைக்கு வந்தாங்க. ಒಬ್ಬ ಅಮ್ಮ ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬಂದ್ರು. வந்து முதல் நாள் வந்து உட்கார்ந்தாங்க. ಮೊದಲನೇ ದಿವಸ ಬಂದು ಕುಳಿತರು. வந்தது அடுத்த நாள் சபைக்கு வரல. ಬಂದು ಮಾರನೇ ದಿವಸ ಸಭೆಗೆ நான் ಬರಲ್ಲ. கேட்டேன் ஏமா வரலன்னு. ಯಾಕಮ್ಮ ಬರ್ಲಿಲ್ಲ? பாஸ்டர் இது பெரிய கதை அப்படின்னாங்க. ದೊಡ್ಡ ಕಥೆ என்ன மாம்ஸ் கேட்டேன். ಯಾಕಮ್ಮ ಅಂತ ಕೇಳಿ. எந்த அம்மாவுக்காக நான் ஊரை விட்டே போனோனோ ಯಾವ ಅಮ್ಮನಿಗಾಗಿ ನಾನು ಊರನ್ನೇ ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ನೋ அந்த அம்மா உங்க சர்ச்சில் இருக்கிறாங்க. ಆ ಅಮ್ಮ ನಿಮ್ ಚರ್ಚಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. என்னங்க அது பேசுனா ಅದು ಮಾತಾಡಿದ್ರೆ 100 ஆம்பளைங்க தோத்துருவாங்க, 100 ಗಂಡಸರು ಸೋತು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. அது எங்க இருக்குது? ಅದೆಲ್ಲಿದೆ? உங்க சர்ச்சில், ನಿಮ್ಮ ಚರ್ಚ್ನಲ್ಲಿದೆ. அதுக்கு பயந்துதான் ಆ ಅಮ್ಮನಿಗೆ ಹೆದರ್ಕೊಂಡೆ அந்த ஊரை விட்டே காலி பண்ணிட்டேன். ಆ ಊರನ್ನೇ ಬಿಟ್ಟು என்னன்னு ಹೋಗ್ಬಿಟ್ಟೆ. கேட்டேன். ಏನು ಅಂತ ಕೇಳಿದೆ. தண்ணி பிடிக்க போன ஒரு நாள் ನೀರ್ ಹಿಡಿಯಕ್ ಹೋಗಿದ್ದೆ. அந்த தண்ணி குடத்திலேயே ಆ ನೀರಿನ ಬಿಂದಿಗೆಲೆ மண்டையை உடைச்சிருச்சு. ನನ್ನ ತಲೆ ಹೊಡೆದಾಕ್ಬಿಟ್ರು. புரியுதா? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? எது மாறல இன்னைக்கு மக்களுடைய சுபாவங்கள், ಮಕ್ಕಳ ಸ್ವಭಾವ. எந்த திசையில் நீங்க போய் கொண்டிருக்கிறீர்களோ ಯಾವ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರೋ அதனுடைய எதிர் திசையில் ಅದರ ವಿರುದ್ಧ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ உங்களுக்கே தெரியும் எந்த வே எந்த திசையில் போயிருக்கிறீர்களோ. ಯಾವ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ அப்ப ಇದ್ದೀರೋ ನಿಮಗೆ ரட்சிப்பு ಗೊತ್ತು. என்பது ரட்சிப்பு என்றால் ರಕ್ಷಣೆ ಎಂದರೆ சர்ச்சுக்கு சபைக்கு வருவதல்ல, ಚರ್ಚಿಗೆ ಬರೋದಲ್ಲ, வேத வாசிக்கிறதல்ல, ಬೈಬಲ್ ಓದೋದಲ್ಲ, ஊழியக்காரர் 10 ரூபாய் காணி கொடுக்கிறதல்ல. ಸೇವಕರಿಗೆ 10 ರೂಪಾಯಿ ಕಾಣಿಕೆ இதெல்லாம் ಕೊಡೋದಲ್ಲ. நல்லது, ಇದೆಲ್ಲ ಒಳ್ಳೆಯದು. ஆனால் ಆದರೆ இது ரட்சிப்பு அல்ல. ಇದು ರಕ್ಷಣೆ ಅಲ್ಲ. ரட்சிப்பினுடைய ರಕ್ಷಣೆಯ காரியங்கள் ಕಾರ್ಯಗಳು. திருவசல் ரட்சிப்பு என்றால் ರಕ್ಷಣೆ ಎಂದರೆ வாழ்க்கை மாற்றம், ಜೀವಿತ ಬದಲಾವಣೆ, எண்ணங்களின் மாற்றம், ಅಭಿಪ್ರಾಯಗಳ ಬದಲಾವಣೆ, சுபாவங்களின் அதாவது சேஞ்ச் ஆஃப் டேஸ்ட் சொல்லுங்க, சுவை மாறுதல். ಟೇಸ್ಟ್ ಬದಲಾವಣೆ ಆಗುವುದು. சாப்பிடுற டேஸ்ட் இல்ல, ತಿನ್ನುವ ಟೇಸ್ಟ್ ಅಲ್ಲ. முதல்ல சினிமா மேல ரொம்ப மோகம், ಮೊದಲು ಸಿನಿಮಾದ ಮೇಲೆ ತುಂಬಾ ಮೋಹ, டிவி மேல ரொம்ப மோகம். ಟಿವಿ ಮೇಲೆ ಬಹಳ ಮೋಹ. நான் ஒரே படத்தை 16 முறை பார்த்திருக்கிறேன். ನಾನು ಒಂದೇ ಸಿನಿಮಾನ 10-16 ಸಾರಿ ನೋಡ್ತಿದ್ದೆ. ஆனா 36 வருஷம் ஆயிடுச்சு. ಅದು 36 ವರ್ಷ ಆಗಿದೆ. இதுவரைக்கும் ಇದುವರೆಗೂ அந்த எண்ணமே எனக்கு வரல. ಆ ಅಭಿಪ್ರಾಯನೇ ನನಗೆ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. நிறைய கதை புத்தகம் படிப்பேன், நிறைய புக்ஸ் படிப்பேன், ತುಂಬಾ ಬುಕ್ಸ್ ಓದ್ತಾ ಇದೆ. பெரிய பெரிய புத்தகங்கள் எல்லாம் ஒரே இரவிலே படித்திருக்கிற கதை புத்தகங்கள், ಕಥೆ ಪುಸ್ತಕಗಳು, ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಪುಸ್ತಕಗಳನ್ನೆಲ್ಲ ಒಂದೇ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಓದಿ சரித்திர நாவல்கள், ಚರಿತ್ರ ನಾವೆಲ್ಗಳೆಲ್ಲ. ஆனால் ஆண்டு மகிமையா சொல்லுகிறேன், இது ஒரு நாள் கூட அந்த புத்தகம் நான் தொட்டதில்லை. ದೇವ್ರ ಮಹಿಮೆಗೆ ಹೇಳ್ತೇನೆ, ಒಂದ್ ದಿವಸ ಕೂಡ ಆ ಪುಸ್ತಕ. அதற்கு இணையாக நிறைய ஆவிக்குரிய புத்தகங்களை படிக்கிறேன். ಅದಕ್ಕೆ ಸಮಾನವಾಗಿ ಹೆಚ್ಚಾದ ಆತ್ಮಿಕ ಪುಸ್ತಕಗಳು வீட்டுல மட்டும் ஏறக்குற 6000 புத்தகம் இருக்குது. ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಸಾಧಾರಣವಾಗಿ ಒಂದು 6000 ಪುಸ್ತಕಗಳಿವೆ. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு புத்தகமே ஏறக்குறைய 12,000 ரூபாய். ನೀವು ನೆನೆಸುವ ಹಾಗಿಲ್ಲ, ಒಂದು ಪುಸ್ತಕ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 12,000 ರೂಪಾಯಿ. ஸ்பர்ஜன் கமெண்ட்ரி என்று சொல்லுகிற சங்கீத விளக்க உரை 36,000 ரூபாய் 3 புத்தகம். ಸ್ಪರ್ಜನ್ ಕಮೆಂಟ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತಹ ಸೇವಕರ ಪುಸ್ತಕ 36,000 ರೂಪಾಯಿ. தேவையில்லாத விட்டாலும் ஆனா என்னுடைய ஆசை அதுதான். உலகத்துல ಅಗತ್ಯ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರು ಅದ್ರ ಆಸೆ ಅದೇ. நிறைய புத்தகத்தை செலவு பண்ணேன். ಲೋಕದ ಪುಸ್ತಕಗಳಿಗೆ ಮೊದಲು ಖರ್ಚು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. ಕಥೆ ಪುಸ್ತಕಗಳಿಗೆ, அதாவது சரித்திர சம்பந்தமான, ಚಾರಿತ್ರಿಕ ಸಂಬಂಧವಾದ, அறிவுபூர்வமான ಬುದ್ಧಿ ತಿಳುವಳಿಕೆ. அதை விட்டுட்டேன். ಈಗ ಅದನ್ನೆಲ್ಲ எங்க போனாலும் ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು இதுதான். ಇದೆ. வெளிநாட்டுல இருந்து வந்தா என் சூட்கேஸ் ஃபுல்லா அதான் இருக்கும். ಹೊರದೇಶದಿಂದ ಬಂದ್ರೆ ನನ್ನ ಸೂಟ್ಕೇಸ್ ಫುಲ್ ಪುಸ್ತಕಗಳಾಗಿ. என் பிள்ளைகள் அவளா திறந்து பார்க்கும். ನನ್ನ ಮಕ್ಕಳು ಆಸಕ್ತಿಯಿಂದ ತೆಗೆದು ನೋಡ್ತಾರೆ. எனக்கு அப்பவே தெரியும் டாடி தான் எடுத்துன்னு வருவேன். ನನ್ಗೆ ಆಗ್ಲೇ ಗೊತ್ತು ಡ್ಯಾಡಿ ಇದನ್ನೇ ತಗೋಬರ್ತಾರೆ ಅಂತ. அதுதான் என்னுடைய சூட்கேஸ் நிறைய இருக்கும். ಅದೇ ನನ್ನ ಸೂಟ್ಕೇಸ್ ತುಂಬಾ ಇರ್ತದೆ. எண்ணங்கள், ಅಭಿಪ್ರಾಯಗಳು, சுபாவங்கள், ಸ್ವಭಾವಗಳು, ஆசைகள், ಆಸೆಗಳು, சுவை டேஸ்ட் மாறும். ಟೇಸ್ಟ್, ಅಭಿರುಚಿ. டிவிக்கு அடிமையா இருந்தீங்கன்னா ಟಿವಿಗೆ ಗುಲಾಮರಾಗಿ ಅದಕ್ಕೆ வெளியே வரணும். ಅದರಿಂದ ಹೊರಗೆ ಬರಬೇಕು. புரியுதுங்களா? எதுக்கெல்லாம் அடிமையா இருக்கிறாங்க வெளியே வரணும். ಯಾವುದಕ್ಕೆ ಗುಲಾಮರಾಗಿ ರುಚಿ, ಅಭಿರುಚಿ, ஆட்டிட்யூட், ಉದ್ದೇಶಗಳು. அதாவது சில பேரோட அணுகுமுறை வித்தியாசமா இருக்கும். ಸಂಪರ್ಕ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ சம்மந்தம் எல்லாம் பேசுவாங்க.
சம்பந்தம் இல்லாம பேசுவாங்க. ಸಂಬಂಧ ಇಲ್ದೇನೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. இவர் ஒண்ணு சொன்னாருன்னா ಇವರೊಂದು ಹೇಳಿದ್ರೆ அவர் இன்னொன்னு சொல்லுவாங்க. ಅವ್ರು ಇನ್ನೊಂದು ಹೇಳ್ತಾರೆ. அதெல்லாம் மாறணும். ಅದೆಲ್ಲ அதான் ಬದಲಾವಣೆ. ரட்சிப்பு. ಅದೇ ರಕ್ಷಣೆ. ரட்சிப்பு என்றால் ರಕ್ಷಣೆ ಎಂದರೆ வளைந்து கொடுப்பது. ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವುದು. வளைந்து கொடு, ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವುದು. இல்லையே உடைந்து போவாய். ಇಲ್ಲಂದ್ರೆ ಒಡೆದು ಹೋಗುವೆ. Bend, ಬೆಂಡ್ ಆಗು, otherwise you will break. ಅದರ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಬ್ರೇಕ್ நீங்க ಆಗ್ತದೆ. வளையத்து யாரும் விருப்பம் இல்லை. ಇವತ್ತು ಬಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಯಾರು ಇಷ್ಟ ಇಲ್ಲ. எல்லாம் வணங்கா முடி. ಎಲ್ಲರೂ ಬಗ್ಗದೇ ಇರುವ ಕೂದಲು. நான் வணங்க மாட்டேன். ನಾನು நான் ಬಗ್ಗೋದಿಲ್ಲ. எதுக்கு இவருக்கு பயப்படணும்? ಇವ್ರಿಗೆ ನಾನು ಯಾಕೆ ಭಯ ಪಡ್ಬೇಕು? ரட்சிப்பு என்றால் என்ன அர்த்தம்? ರಕ್ಷಣೆ ಎಂದರೇನು? பயந்து. ಭಯಪಟ್ಟು. யாருக்கு பயந்து? ಯಾರಿಗೆ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா அவர் யாரு? ಆದ್ರೆ ಅವ್ರು ಯಾರು? சீறுகிறவர், ಗರ್ಜಿಸುವಾತನು, கொலை பண்றவர், ಕೊಲೆ ಮಾಡುವಾತನು, அவரೇ பயந்து. ಆತನೇ ಭಯಪಟ್ಟು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரட்சிப்புக்கு பிரயாசம் தேவையில்லை. ರಕ್ಷಣೆಗೆ ಪ್ರಯಾಸ ಆಗತ್ತೆ. ரட்சிப்பு நிறைவேற. ರಕ್ಷಣೆಯ ಪೂರ್ತಿ ಹೊಂದಲು. Right. இன்னும் 4 காரியம் சொல்லி முடிக்க போறோம். 4 காரியம் சொல்லி. 4 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. ரட்சிப்புல என்ன வேணும்? வளரணும். ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಬೆಳೆಯಬೇಕು. ரட்சிக்கப்பட்டாச்சு. ರಕ್ಷಣೆ ಒಂದಾಯ್ತು. முதலாவது ಮೊದಲನೇದಾಗಿ 4 காரியம் சொல்றேன். நம்பர் 1, ಮೊದಲನೇದಾಗಿ those who knows English, ಇಂಗ್ಲಿಷ್ ಗೊತ್ತಿರೋರು எல்லாம் சொல்லுங்க, child of God. ಚೈಲ್ಡ್ ಆಫ್ ಗಾಡ್, இரண்டாவது man of God, ದೇವರ ಮ್ಯಾನ್ ಆಫ್ ಗಾಡ್, friend of God, ಫ್ರೆಂಡ್ ಆಫ್ ಗಾಡ್, image of God. ಇಮೇಜ್ ಆಫ್ ಗಾಡ್. கன்னடத்துல தானே? தமிழ்ல சொல்றேன். சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுங்க எல்லாரும். ಮೊದಲನೇದಾಗಿ ಹೇಳಿ ದೇವರ ಮಗನು. என்னெல்லாம் பாருங்க ப்ளீஸ். 4 ಅಂಶಗಳನ್ನ ಗಮನಿಸಿರಿ. என்னெல்லாம் பாருங்க. ರಕ್ಷಣೆ ಹೊಂದದ ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ಪೂರ್ಣಗೊಳ್ಳಲಿಕ್ಕೆ தேவனுடைய பிள்ளை, ದೇವರ ಮಗು முதல் படி. ಮೊದಲನೇ ಹಂತ. இரண்டாவது ಎರಡನೇ ಹಂತ தேவனுடைய மனுஷன். ದೇವರ ಮನುಷ್ಯನು. மூன்றாவது தேவனுடைய நண்பன். ದೇವರ ಸ್ನೇಹಿತನು. இது மேல ஏற படிக்கட்டு இல்லை இங்க. ಇಲ್ಲಿ ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ಹತ್ತಲಿಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಸ್ಟೆಪ್ಸ್ ಇಲ್ಲ. இது மேல தான் ஏறணும் இப்போ. ಇದ್ರ ಮೇಲೆ ಹತ್ತಬೇಕು. சரி, இது மேல கால் வச்சு சொல்றேன். ಇದ್ರ ಮೇಲೆ ಕಾಲು ಇಟ್ಟು ಹೇಳ್ತೇನೆ. எதுவுமே இல்ல. சரி, அடுத்த கட்டம் ನಂತರದ ಸ್ಟೆಪ್ தேவனுடைய சாயல். ದೇವರ ಸ್ವರೂಪ. 4 சொல்லி முடிச்சிடுறேன். 4 ಹೇಳಿ ಮುಗಿಸಿ. எல்லாரும் யோவான் 1:12. யோவான் 1:12. 1:12. ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ யோவான் 1:12. ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ 1:12. தேவனுடைய பிள்ளை. ದೇವರ ಮಗು. நீங்க வசனம் படிச்சீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வசனம் சொல்லிருக்கீங்களா? ಯಾರ್ಯಾರು ಆತನ ಅಂಗೀಕರಿಸಿದರು, ಅಂದರೆ ಆತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರು, ಅವರೆಲ್ಲರಿಗೂ ದೇವರ ಮಕ್ಕಳೆಂಬ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟರು. நம்மள யாருங்க தேவனுடைய பிள்ளை? சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுங்க. ದೇವರ ಮಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿರಿ. தேவனுடைய எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளை. ದೇವರ ಮಗು. ஒரு காலத்துல பிசாசு பிள்ளையா இருந்தோம். ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಸೈತಾನಿ ಮಗು. நான் பிசாசು பிள்ளையா இருந்தேன். ನಾನು ಸೈತಾನಿ ಮಗು ಆಗಿದ್ದೇನೆ. நேத்து கூட சொன்னேன். ನೆನ್ನೆ ಕೂಡ ಹೇಳಿದೆ. குடி வச்சிருந்தேன். ಕೂದಲಿನಲ್ಲಿ ಹಿಂದೆ ಗಂಟು ಹಾಕಿದೆ. பட்டப்படி விபூதி பூசினேன். ವಿಭೂತಿನ ನಾಮ என்ன ಬಳಸಿದೆ. பார்த்தா எல்லாம் சொல்லணும், நான் இந்துன்னு சொல்லணும். ನಾನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ಬೇಕು இப்படி ಹಿಂದೂ. சொல்லுவேன். Hindu, I born in a Hindu, I born as a Hindu, ನಾನು ಹಿಂದೂ ಆಗಿ ಹುಟ್ಟಿದೆ, I will live as a Hindu, ಹಿಂದೂ ಆಗಿ I will ಜೀವಿಸ್ತೇನೆ, die as a Hindu. ಹಿಂದೂ ಆಗಿ ಸಾಯ್ತೇನೆ. Such a staunch Hindu person. ಅಂತಹ ಒಂದು ದೃಢವಾದಂತಹ ஆனா ஆண்டவரை மாத்தினார், ஒரு நாள் மாத்திட்டார். ಅದರ ಕರ್ತನ ಒಂದು ದಿವಸ ನನ್ನ Child of God, முதலாவது தேவனுடைய பிள்ளை. ದೇವರ ಮಗು ಎಂಬುದಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದೆ. நேத்து நான் இது பாஸ்டர் அவருடைய பையன் இங்க கூட வந்தான் வண்டியில. ಪಾಸ್ಟರ್ ಮಗನು ನೆನ್ನೆ ನಮ್ಮ ಜೊತೆ ಬಂದನು. கவனிங்க, அவன் ஏன் அழறான்னு யாருக்கும் தெரியல. ಅವನು ಯಾಕೆ ಹೇಳ್ತಾನಂತ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. திடீர்னு அழறான், திடீர்னு சிரிக்கிறான். ದಿಢೀರಂತ ಆಳ್ತಾನೆ, ದಿಢೀರಂತ ನಗ್ತಾನೆ. நீ நிறைய பேர் இதுதான். ಇದಕ್ಕೆ ಇವತ್ತು ಅನೇಕರು ಇದೆ. சும்மா அழுவாங்க, சும்மா சிரிப்பாங்க. ಸುಮ್ನೆ ಅಳ್ತಾರೆ, ಸುಮ್ನೆ ನಗ್ತಾರೆ. புரியுதா? ಅರ್ಥ ಆಗ್ತಾ எதுக்கு ಇದೆಯಾ? அழறாங்க? ಯಾಕೆ ಹೇಳ್ತಾರೆ? காரணம் ಕಾರಣ சிறு பிள்ளை. ಚಿಕ್ಕ ಮಗು. இன்னும் தெரியுமா? அதாவது சைல்ட் என்றால் ಮಗು ಅಂದ್ರೆ ஒருவரை சார்ந்து வாழும் அனுபவம். ಒಬ್ಬರನ್ನ ಹಾತುಕೊಂಡು ಜೀವಿಸುವ ಅನುಭವ. அந்த பிள்ளை தானா சாப்பிடாது, ಆ ಮಗು ತಾನಾಗಿ ತಿನ್ನೋದಿಲ್ಲ, தானா குளிக்காது, ತಾನಾಗಿ ಸ್ನಾನ தானா ಮಾಡೋದು, ட்ரெஸ் பண்ணாது, ತಾನಾಗಿ ಡ್ರೆಸ್ எல்லாம் ಮಾಡೋದು, அந்த மம்மி செய்யணும். ಎಲ್ಲ ಮಮ್ಮಿ ಮಾಡ್ತಾರೆ. காரணம் ಕಾರಣ அது சைல்டு. ಅದು ಮಗು. நிறைய பேர் ಇವತ್ತು ಅನೇಕ சபைக்கு வருவாங்க, ಸಭೆಗೆ ಬರ್ತಾರೆ, ஜெபிக்க தெரியாது, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು பைபிள் ಗೊತ್ತಿಲ್ಲ, வாசிக்க தெரியாது, ಬೈಬಲ್ ಓದೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ, ஒண்ணும் தெரியாது. ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஐயா நீங்க ஜெபம் பண்ணுங்க, ಅಯ್ಯೋ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ಸಿಸ್ಟರ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, பிரதர் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ಬ್ರದರ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. காலகாலமா சபைக்கு வருவாரு, ಕಾಲ ಕಾಲ ಪ್ರಾರ್ಥನೆ இன்னும் ಮಾಡ್ತಾರೆ, அவர் குழந்தை மாதிரியே. ಇನ್ನು ಮಗು ತರನೇ ஜெபம் பண்ண சொன்னா ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, குழந்தை மாதிரி, ಮಗು ತರ, எல்லாமே குழந்தை. ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಮಗು. இந்த குழந்தைக்கு 2 காரியம் தெரியும், அழ தெரியும், ಈ ಮಗುಗೆ 2 ಕಾರ್ಯ சிரிக்க ಗೊತ್ತು, தெரியும். ನಗಕ್ ಗೊತ್ತು. நீங்க சும்மாவே அழுவாங்க. சாட்சி சொல்லுங்க பிரதர். ಇವತ್ತು ಸುಮ್ನೆ ಹೇಳ್ತಾರೆ, ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿ ಮಗ ಬ್ರದರ್. மைக் எடுத்த ஒரே அழுதான். ಮೈಕ್ ಎತ್ತರ ಬರೀ ಅಳು. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னே தெரியல. ಅಮ್ಮ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತಾನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இங்க இருந்து பிரதர் அந்த அனுபவம் எல்லா இடத்துலயும் ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அதான் சார். ஏ சாட்சிக்கு விடுறதில்ல. அப்படியா? நீங்க ரொம்ப நல்லவர். நாங்களே சொல்லிடுறோம். ஓ ஓ ஓ ஓ ஒண்ணுமே கேட்கல, ಏನು ಅರ್ಥ ಆಗೋದಿಲ್ಲ, ಹೂ ಹೂ ಅಂತಾರೆ. ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தைக்கு ஒரு 10 நிமிஷம் கேப். ಒಂದು ಪದ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಇನ್ನು 10 ಪದಕ್ಕೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ சம்மந்தம் சாட்சி, ಸಂಬಂಧ ಇಲ್ಲದಂತ ಸಾಕ್ಷಿ சொல்றாரு. ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, நான் மயங்கி விழுந்தேன், ನಾನು ತಲೆ ಪ್ರಜ್ಞೆ ತಪ್ಪಿ திடீர்னு என்று பார்த்தேன், ದಿಢೀರೆಂದು ನೋಡಿದೆ, என் மனைவின் மடியில படுத்திருந்தேன். ನನ್ನ ಹೆಂಡತಿ ಮಡಿಲಲ್ಲಿ ಮಲಗಿದ್ದೆ. சாட்சி ಇದೊಂದು ಸಾಕ್ಷಿನ.
இதுல என்ன தெரியுது? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾಗ? இவர் யாருதான்? ಇವ್ರು ಯಾರು? யாருதான்? ಮಗು. இன்னும் அவரால ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியல. ಅವರಿಂದ ಒಂದು ಆತ್ಮಕ್ಕೆ ಇನ್ನೂ ಸುವಾರ್ತೆ ಹೇಳಕ್ ಆಗ್ತಾ ஒரு ஆத்மா ஆண்டவர் சொல்ல முடியல. ಒಂದು ಆತ್ಮಕ್ಕೆ ಕರ್ತನ ಬಗ್ಗೆ ಹೇಳಕ್ ஒரு ஆத்மா சபை கொண்டு வர முடியல. ಆತ್ಮನ ಸಭೆ ಕರ್ತನ எப்ப பார்த்தாலும் ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು தலைவலி வந்தா ತಲೆನೋವು ಬಂದ பாஸ்டர் ஜெபம் பண்ணணும். ಪಾಸ್ಟರ್ ಪ್ರಾರ್ಥನೆ வயிற்று வலிக்கு பாஸ்டர். ಹೊಟ್ಟೆ ನೋವಿಗೆ ಪಾಸ್ಟರ್ அந்த குழந்தை பால் குடிக்கல ಮಗು ಹಾಲು ಕುಡಿದ್ರು அதுக்கு பாஸ்டர். ಅದಕ್ಕೆ ಪಾಸ್ಟರ್. காலம் ஃபுல்லா இவருக்கே ஜெபம் பண்ணணும். ಕಾಲ ಪೂರ್ತಿ ಇವರಿಗೆ ಪಾಸ್ಟರ್ சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவாரு. ಬೇಗನೆ ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಬಂದು ಸದಾ ಬಿಡ್ತಾರೆ. என்ன அர்த்தம்? எது கேட்டாலும் பாஸ்டர். ಯಾವ್ದು ತಗೊಂಡು ಪಾಸ್ಟರ್. புருஷ மனைவி சண்டை, ಗಂಡ ಹೆಂಡತಿ ಜಗಳ, பாஸ்டர் நீங்க வாங்க. ಪಾಸ್ಟರ್ ಬನ್ರಿ. என்ன கொடுமை இது? நேத்து நான் சொன்ன பாத்தீங்களா? என்ன ಹೇಳ್ದಲ್ಲ, மாடு சாணி போடல, ಹಸು ಸಗಣಿ ಹಾಕ್ಲಿಲ್ಲ ಅಂತ பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. ಪಾಸ್ಟರ್ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ. எதுக்கு? ಯಾವ್ದಕ್ಕೆ? மாடு சாணி போடாததுக்கு ಹಸು ಸಗಣಿ பாஸ்டர் ಹಾಕ್ಲಿಲ್ಲ ஜெபம் பண்ணுங்க. ಪಾಸ್ಟರ್ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ. இதுல என்ன தெரியுது? ಏನ್ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ? ஏமி வார்த்தை இது. ಏನ್ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ? எப்படிதான் இருக்கிறாங்க? ಇನ್ನು ಹೆಂಗಿದ್ದಾರೆ? இன்னும் அவங்களால சபைக்கு வர முடியாது. ಅವರಾಗಿ ಸಭೆಗೆ ಬರಕ அந்த அம்மா சொல்லணும், ಅಮ್ಮ வாங்க ಬನ್ರಿ வாங்க, ಬನ್ರಿ, இந்தாங்க சட்டை போட்டுங்க, ಶರ್ಟ್ ಹಾಕೊಳ್ರಿ, இந்தாங்க பேண்ட் போட்டுங்க, ಪ್ಯಾಂಟ್ ಹಾಕೊಳ್ರಿ, இந்தாங்க சீப்பு தலைவாருங்க. ಬಾಚನಿಗೆ ತಲೆ ಬಾಚ್ರಿ. இது வந்து மீச வச்ச குழந்தை. ಇದು ಮೀಸೆ ಇಟ್ಟಂತ ಮಗು. இந்த குழந்தை கூட்டிட்டு வரணும். ಈ ಮಗುವಿನ அந்த குழந்தை கூட்டிட்டு உட்கார வச்சாலும் ಮಗುವಿನ ಕರ್ಕೊಂಡು குழந்தை அப்பப்போ திரும்பி எழுந்து போயிடும். ಮಗು ಆಗಾಗ ಎದ್ದು இந்த ಹೋಗ್ಬಿಡ್ತಾವ. அம்மா திரும்பி திரும்பி பாக்குறாங்க அந்த பெரிய குழந்தைய. ಈ ದೊಡ್ಡ ಮಗುವನ್ನ ಈ ಅಮ್ಮ ಆಗಾಗ ತಿರುಗಿ ತಿರುಗಿ ನೋಡ್ತಾರೆ. அந்த பெரிய குழந்தை எப்ப போலாம் போலான்னு பாத்துட்டே இருக்குது. ಆ ದೊಡ್ಡ ಮಗು ಯಾವಾಗ ಹೋಗೋಣ ಹೋಗೋಣ ಅಂತ ನೋಡ್ತಾ ಇದೆ. ரெண்டு வார்த்தை ஜெபிக்க தெரியாது. ಎರಡು ಮಾತು ಪ್ರಾರ್ಥನೆ வயசு ಮಾಡಿ 55 ஆச்சு. ವಯಸ್ಸು 55 ಆಗಿದೆ. ಮೀಸೆ ಮಾತ್ರ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. நான் உங்களை சொல்லல, ನಿಮ್ಮನ್ನ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, குழந்தைகளை சொல்றேன். ಮಕ್ಕಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. இது மட்டும் இந்த உருவம் பெருசாகுது. ಇದು ಮಾತ್ರ ಶರೀರ ಮಾತ್ರ ஜெபமே பண்ண தெரியாது. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ ಗೊತ್ತಿಲ್ಲ. புரியுதா உங்களுக்கு? பார்வையில தான் குமரி, பழக்கத்துல குழந்தை. பார்வையிலே குமரி, ದೃಷ್ಟಿಗೆ ಯೌವನ ಸ್ತ್ರೀ, பழக்கத்துல குழந்தை. ಆದ್ರೆ ಚಟುವಟಿಕೆಯಲ್ಲಿ ಮಗು. இரண்டாவது அது மாறணும். ಬದಲಾಗಬೇಕು. பாருங்க, சிறு பிள்ளையா இருக்கணும், ಚಿಕ್ಕ ಮಗುವಾಗಿರ್ಬೇಕು, ஆனா சிறு பிள்ளைத்தனமா இருக்க கூடாது. ಚಿಕ್ಕತನದಿಂದ ಇರಬಾರದು. வித்தியாசம் புரியுதுங்களா? சிறு பிள்ளை என்பது வேறு. ಚಿಕ್ಕ சிறு ಮಗುವಾಗಿರೋದು பிள்ளை அது எப்பயுமே ஒரு சாந்து, மம்மி 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 மம்மி. ಚಿಕ್ಕ ಮಗು ಯಾವಾಗ್ಲೂ ಮಮ್ಮಿ 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 ಅಂತ ಇರ್ತವೆ. புரியுதா? இப்ப மம்மி 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 ಮಮ್ಮಿ 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 அப்படி இல்ல. பாஸ்ட் தேவை, ಪಾಸ್ಟ್ ಅಗತ್ಯ, ஆனா பாஸ்ட் எப்பவும் தேவையில்லை. ಪಾಸ್ಟ್ ಯಾವಾಗ್ಲೂ ಅಗತ್ಯ ಇಲ್ಲ. நீங்களாகவே ஜெபம் பண்ணி நீங்களாகவே காரியங்களை செய்ய வேண்டும். ನೀವಾಗಿಯೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನೀವೇ ಕಾರ್ಯಗಳನ್ನ ஆமென் சொல்லுங்க. ಆಮೇಲೆ ಹೇಳಿ. ஒரு ஆளு தலைவலி, ಒಬ್ಬರಿಗೆ ತಲೆನೋವು, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ಪಾಸ್ಟರ್ ಬನ್ರಿ நீங்க ಪ್ರಾರ್ಥನೆ, ஜெபம் பண்ணணும். ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. நம்ம பேய் பிடிச்சிருக்கு, ಒಬ್ಬರಿಗೆ ದೆವ್ವ பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ಪಾಸ್ಟರ್ ನೀವು ಬನ್ರಿ ಪ್ರಾರ್ಥನೆ நீங்க ಮಾಡಿ. ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಸಿಸ್ಟರ್. பண்ணுவீங்களா? ಮಾಡ್ತೀರಾ? தலைவலிக்கு பாஸ்டர், ತಲೆನೋವು ಪಾಸ್ಟರ್, வயிற்று வலிக்கும் பாஸ்டர், ಹೊಟ್ಟೆ ನೋವು ಪಾಸ್ಟರ್, மாடு சாணி போட விட்டாலும் பாஸ்டர். ಹಸು ಸಗಣಿ ಆಗ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಪಾಸ್ಟರ್. இல்ல. இது என்ன தெரியுது? ಇದ್ರಲ್ಲಿ ಏನ್ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ? இன்னும் குழந்தையா இருக்கிறாங்க. ಇನ್ನು சிலர் தெரியுமா, என்ன குத்துனாரு பாஸ்டர், ಕೆಲವರು ಏನ್ ಗೊತ್ತಾ, என்ன பிரசங்கத்தை குத்துனாரு, ನನ್ನ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ எனக்கே பிரசங்கம் பண்ணாரு. ನನಗೆ ಪ್ರಸಂಗ நான் ಮಾಡಿದ್ರು. கேக்குறேன், உங்களுக்கு பிரசங்கம் பண்ணா கூரைக்கா பிரசங்கம் பண்றோம்? ನಾನು ಕೇಳ್ತೀನಿ, ನಿಮಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡದೆ ಈ ಮೇಲ್ಚಾವಣಿಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತಾ? உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்றோம். ನಿಮಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾ இதுல ಇರೋದು. என்ன தெரியுது? ಇದ್ರಲ್ಲಿ ಏನ್ ಅರ್ಥ என்ன ಆಗ್ತಾ ಇದೆ? குத்துறாரு, இடிக்கிறாரு. ನನ್ನ ಚುಚ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನನ್ನ ತಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த ஸ்கூல்ல பாத்தீங்களா, ಸ್ಕೂಲ್ ನೋಡಿದ್ರ, டீச்சர் ಟೀಚರ್ என் பல்பம் எடுத்துட்டான் டீச்சர், ನನ್ ಬಳಪ ತಗೋಬಿಟ್ಟ, பென்சில் எடுத்துட்டான் டீச்சர், ಪೆನ್ಸಿಲ್ ತಗೋಬಿಟ್ಟ ಟೀಚರ್, ரப்பர் எடுத்துட்டான் டீச்சர். ತಗೊಂಡ ಟೀಚರ್. எப்ப பார்த்தாலும் ಯಾವಾಗ இந்த ನೋಡಿದ್ರು பிள்ளைகள் கம்ப்ளைண்ட் பண்ணினே இருக்கும். ಈ ಮಕ್ಕಳು ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. இதான் நீங்க விசுவாசிங்க. ಇದೇ ವಿಶ್ವಾಸ. எப்ப பாரு ಯಾವಾಗ ನೋಡಿ விசுவாசிங்க. சரி, செட் சொன்னார், God wants gamblers, grumblers can go out. கேம்ப்ளர்னா வாழ்க்கையை பணம் வைக்கிறவர்கள், சுதாடுறவங்க. வாழ்க்கை ஆண்டவருக்காக பணம் வைக்கலாம் கேம்ப்ளர். ಜೀವಿತವನ್ನೇ ಕರ್ತನಿಗಾಗಿ ಸಮರ್ಪಿಸುವವರು கேம்ப்ளர். கேம்ப்ளர் தெரியுமா? கேம்ப்ளர்னா சூதாடுறவங்க. ಬಿಸ್ಕೆಟ್ ಆಡುವವರು. அது வேற இது வேற. சூதாடுறதுன்னா அது எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்குது. ಎಲ್ಲವನ್ನು ಕರ್ತನಿಗಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದು. கிரம்ளர்னா ಗೊಣಗುಟ್ಟುವವರು. எப்ப பார்த்தா முறுமுறுத்துனே இருக்குது, ಯಾವಾಗ್ಲೂ ಗೊಣಗ್ತಾನೆ ಇರೋದು. சின்ன தலைவலி வந்துச்சுன்னா முறுமுறுக்குது. ಚಿಕ್ಕ ತಲೆನೋವು ಬಂದ್ರೆ ஒரு நாள் ஒரு மனுஷன் ரோட்ல போயிட்டு இருந்தான். ಒಂದಿನ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ರೋಡ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದ. சின்ன காக்கா அவன் மேல எச்ச போட்டுடுச்சு. ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಾಗೆ ತಾನ ಅವನ ಮೇಲೆ ಗಲೀಜು ಮಾಡ್ದ. கடவுளுக்கு புத்தியே இல்ல, ಈ ದೇವರಿಗೆ ಬುದ್ಧಿನೇ ಇಲ್ಲ. ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிறேன், ವೈಟ್ ಪ್ಯಾಂಟ್ ವೈಟ್ ಶರ್ಟ್ ಆಗ್ತಾ ಇದೆ. அந்த காக்காவை போய் என் மேல எச்ச பண்ணிடுச்சு. ಆ ಕಾಗೆ ನನ್ನ ಮೇಲೆ ಗಲೀಜು ಮಾಡ್ದ. திட்டினே போறான் கடவுளை. ದೇವರನ್ನ ಬೈತಾನೆ ಹೋಗ್ತಾ ஒருத்தர் ಇದ್ದ. வந்தாரு, ಒಬ್ಬರು ಬಂದ್ರು. என்ன தம்பி கேக்குற, என்ன தம்பி ಏನ್ அந்த கடவுள் புத்தி இல்லையா, ದೇವ್ರಿಗೆ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲಯ್ಯ, இது மாதிரி பண்ணிட்டாரு. ನೋಡಿ ಈ ತರ ದೇವ್ರು அப்ப ಮಾಡ್ಬಿಟ್ಟು சொன்னாரு, ಹೇಳಿದ್ರು, தம்பி ತಮ್ಮ இதுக்கே இப்படி சொல்றியே, ಇದಕ್ಕೆ ಹೆಂಗ್ ಹೇಳ್ತೇವೆ? எரும மாட்டுக்கு ரெக்க கொடுத்து எரும மாட்டுக்கு ரெக்க கொடுத்து ಎಮ್ಮೆಗೆ ರೆಕ್ಕೆ ಕೊಟ್ಟು அது போட்டா எப்படி இருக்குன்னு கேட்டாரு. ಮೇಲೆ ಹಾಕಿದ್ರೆ ಹೆಂಗಿರ್ತಿತ್ತು?
புரியுதா? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? உங்களுக்கு புரியுதா? காக்காக்கே இந்த கதை நீ இப்படி முறுமுறுக்கிற கடவுளை ಹಾಗೆ ಹಾಕಿದ್ದಕ್ಕೆ ಗುಣಗುಟ್ಟಿಲ್ಲ, எரும மாட்டுக்கு ரக்க கொடுத்து ಎಮ್ಮೆಗೆ ರೆಕ್ಕೆ ಕೊಟ್ಟು அது இது மாதிரி பண்ணா ಅದು ನಿನ್ ಮೇಲೆ ಬಂದು ಈ ತರ ಮಾಡಿದ್ದೆ, என்ன சொல்லுவேன்? ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದೆ? எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுக்கிறது. ಯಾವ್ದಕ್ ತಗೊಂಡ್ರು ಗುಣಗುಟ್ಟು, லேட் ஆச்சுன்னா முறுமுறுக்கிறது. ಚರ್ಚ್ ಲೇಟ್ ಆದ್ರೆ ಗುಣಗುಟ್ಟೋದು, புரியுதா? எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுக்கிறது. ಯಾವ್ದಕ್ ತಗೊಂಡ್ರು ಗುಣಗ್ತಾ ಇರೋದು. என்ன தெரியுமா? நேத்து அந்த பையன் அந்த வண்டி ஓரத்துல உட்காரணும். ನೆನ್ನೆ ಇವ್ರ ಮಗನು ಗಾಡಿಯಲ್ಲಿ ಸೈಡ್ ಅಲ್ಲಿ ಕೂತ್ಕೋಬೇಕಂತೆ, புரியுதா? அதுல உட்கார்ந்த உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம். ಅಲ್ಲಿ ಕುಳಿತ ತಕ್ಷಣ ಅವನಿಗೆ ಒಂದೇ ஏதோ பெரிய பிளைன்ல போற மாதிரி எண்ணம் அவனுக்கு. ಅವನಿಗೆ ದೊಡ್ಡ ಪ್ಲೇನ್ ಹೋಗುವ ಹಾಗೆ ಅಭಿಪ್ರಾಯ. அவனுக்கு தெரிஞ்சது அதுதான். ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿರೋದು ಅಷ್ಟೇ. சின்ன சின்ன அதாவது சிறு பிள்ளையா இருக்கிறது வேறு, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಾಗಿರೋದು ಬೇರೆ, சிறு பிள்ளைத்தனமா இருப்பது வேறு. ಚಿಕ್ಕತನವಾಗಿರುವುದು ಬೇರೆ. ரொம்ப பேருக்கு சிறு பிள்ளைத்தனம் தான். ಇವತ್ತು ಅನೇಕರಿಗೆ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳತನ. இதுக்கெத்த சண்டை பாஸ்டர் கிட்ட ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ವಿಷಯಕ್ಕೆ ಪಾಸ್ಟರ್ ಜೊತೆ நான் வரவே செத்தா கூட சர்ச்சில கால வைக்க மாட்டேன். ಸತ್ರು ಚರ್ಚಿಗೆ ಕಾಲ ಇಕ್ಕೋದಿಲ್ಲ. இந்த பாஸ்டர் என்னைக்கு சபை விட்டு போறாரோ ಈ ಪಾಸ್ಟರ್ ಯಾವಾಗ ಸಭೆ ಬಿಟ್ಟು அன்னைக்கு சபைக்குள்ள வருவேன். ಅವತ್ತು ಸಭೆ ಒಳಗೆ ಬರ್ತಾರೆ. சபைக்குள்ளே வர வேணாப்பா. ಈ ಸಭೆ ಒಳಗೆ ಬರ್ಬೇಡಪ್ಪ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಯ್ತದ? நான் சொல்லு, தானா வந்தவன் தானா போவான், ತಾನಾಗಿ ಬಂದವನು ತಾನಾಗಿ ಹೋಗ್ತಾನೆ, தப்பி வந்தவன் 10 பேரை கூட்டிட்டு போவான், ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡು ಬಂದವನು 10 ಜನರನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. கர்த்தரா வச்சவங்க தான் இங்க நிலைச்சு நிப்பாங்க. ಕರ್ತನಾಗಿ ಇಟ್ಟವರು ಮಾತ್ರ ನೆಲೆಸಿ ನಿಲ್ತಾರೆ. தானா வந்தவர்கள், ತಾನಾಗಿ ಬಂದವರು, அந்த சபை விட்டு சபைக்கு வந்தவன் ಆ ಸಭೆ ಬಿಟ್ಟು ಈ ಸಭೆ 10 பேரை கூட்டிட்டு போயிடுவான். 10 ಜನರನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. என்கிட்ட ஒரு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தான் ஒருத்தன். ಒಬ್ಬನ ರಕ್ಷಣೆ ಒಂದು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಂಡ, ஞானஸ்தானம் கொடுத்தேன், ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕೊಡ, கல்யாணம் பண்ணேன், ಮದುವೆ ಮಾಡಿಸ್ದೆ, எல்லாம் செஞ்சேன். ಎಲ್ಲ ಮಾಡಿದೆ. எனக்கு எதுக்கு சபை நடத்துறான்? ನನಗೆ ಎದುರಾಗಿ ಒಂದು சபைக்கு பேர் 11ஆம் மணி வேளை. ನನಗೆ ಎದುರುಗಡೆ ಸಭೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾನೆ. தெரியுமா உங்களுக்கு? சந்திரசேகர் சபைக்கு பேர் 11ஆம் மணி வேளை. 11ನೇ ಗಂಟೆ ಸಭೆ ಅಂತ. சபைக்கு பேர் 11ஆம் மணி வேளை. ಸಭೆ ಹೆಸರು 11ನೇ ಗಂಟೆಯ ಸಭೆ ಎಂಬುದಾಗಿ. அந்த பையனை பார்த்துருக்கீங்களா? அந்த பையனை பார்த்தது இல்லை நீங்க? 11 மணி வேலைனா என்னன்னு 11th hour church. 11 வேற பைபிள் இல்ல, மத்த 20 11ஆம் மணி வேளை ஒருத்தன் வந்தானே, ಕೊನೆ ಗಳಿಗೆಯಲ್ಲಿ ಬಂದವನು ಅಂತ ಹೇಳಿ என்ன ஒன்று போட்டுருக்கான். ரைட். இரண்டாவது எல்லாம் பாருங்க, இரண்டாவது தெரியும். இரண்டாவது யாரா இருக்கணும்? முதல்ல சிறு பிள்ளையா இருக்கணும், ಮೊದಲನೇ ஆனா யாரா இருக்க கூடாது. ಯಾರಾಗಿರ್ಬಾರ್ದು? கவனிங்க. தம்பி வாப்பா, தம்பி வா, தம்பி வா. சரி, காலம் முழுசும் ಕಾಲವೆಲ್ಲ அந்த பையன் இதே மாதிரி இருந்தானா ಇದೇ ರೀತಿ ಇದ್ರೆ எந்த தாய்க்கா சந்தோஷமா இருக்குமா? ಯಾವ ತಾಯಿಗಾರ ಸಂತೋಷ? அவங்க பெரிய ஆளாகணும், ದೊಡ್ಡನಾಗ್ಬೇಕು, பேண்ட் போடணும், ಪ್ಯಾಂಟ್ ಹಾಕೋಬೇಕು, நல்ல காலேஜ் படிக்கணும், ಕಾಲೇಜ್ ಓದ್ಬೇಕು, சம்பாதிக்கணும். ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ இதே மாதிரி வாய் மேல தோற்றினே இருந்தானா? ಇದೇ ರೀತಿ ಬಾಯಿ ಬಿಡ್ತಾ ಇದ್ರೆ புரியுதா? 18 வயசு ஆகி 18 ವಯಸ್ಸಾಗಿ அவன் இதே மாதிரி செஞ்சா எப்படி இருக்கும்? ಇದೇ மாதிரி ಮಾಡಿದ್ರೆ ಇದೇ ತರ எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காது. ಯಾವ ಹೆಣ್ಣು ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಲ್ಲ. அப்ப இந்த தாய்க்கு என்ன ஆசை? ತಾಯಿಗೆ ಏನ್ ಆಸೆ? வளரணும், ಬೆಳಿಬೇಕು, நல்ல பெரிய ஆளாகணும், ದೊಡ್ಡವನಾಗಬೇಕು, நல்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும், ಕಂಪ್ಯೂಟರ್ ಇಂಜಿನಿಯರ್, அமெரிக்காவுக்கு போகணும், ಅಮೆರಿಕಾ ಹೋಗ್ಬೇಕು, சம்பாதிக்கணும். ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ಬೇಕು. கவனிங்க, ஆண்டவருக்கு தான் ஆசை. ದೇವರಿಗೆ ಆಸೆ. எப்படி வளரணும்? ನನ್ನ ಮಕ್ಕಳು ಬೆಳಿಬೇಕು, அறிவுல வளரணும், ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಬೆಳಿಬೇಕು, வசனத்துல வளரணும், ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬೆಳಿಬೇಕು, கிருபையில வளரணும், கிருபையில வளரணும், ಕೃಪೆಯಲ್ಲಿ ಬೆಳಿಬೇಕು, ஊழியத்துல வளரணும், ಸೇವೆಯಲ್ಲಿ ಬೆಳಿಬೇಕು, என்ன போல மாறணும். ನನ್ನ ಹಾಗೆ ஆமென் ಮಾಡಬೇಕು. சொல்லுங்க. கவனிங்க, அப்ப ஜீவன் உள்ள ஒன்று வளரும். ಜೀವವು ಉಳ್ಳ ಒಂದು ಬೆಳೀತದೆ. ஒரு கடுகு பூமியில போட்டீங்கன்னா ಒಂದು ಸಾಸಿವೆನ ಭೂಮಿ அடுத்த நாள் பச்சை அப்படி தலை தூக்கும். ನಂತರ ದಿವಸ ಅದು ಹಸಿರಾಗಿ ತಲೆ ஒரு கிரிக்கெட் மேட்ச், ஒரு கிரிக்கெட் பந்து பூமியில போட்டு பச்சை வச்சீங்கன்னா ಒಂದು ಕ್ರಿಕೆಟ್ ಬಾಲ್ ನ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಉಣಿಟ್ರೆ 10 வருஷம் பொறுத்து தோண்டினாலும் 10 ವರ್ಷ ಬಿಟ್ಟು ತೋಡ அது என்னதான் இருக்கும்? ಅದೇನಾಗಿರ್ತದೆ? புரியுதா? அப்ப ஜீவனுள்ள ஒன்று ಜೀವವುಳ್ಳ ಒಂದು வளரும், ಬೆಳೀತದೆ, இன்னொன்றை வளரச் செய்யும். ಇನ್ನೊಂದನ್ನು ಬೆಳೆಯ ಮಾಡುತ್ತದೆ. எல்லாம் சொல்லுங்க, வளருவேன். ಬೆಳೆಯುವೆನು, எல்லாம் சொல்லுங்க, கனவு சொல்லுங்க, வளருவேன். ಬೆಳೆಯುವೆನು, இன்னொருவரை ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು வளரச் செய்வேன். ಬೆಳೆಸುವೆನು. சொல்லு, நான் வளருவேன், ನಾನು ಬೆಳೆಯುವೆನು, இன்னொன்றை வளரச் செய்வேன். ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ಬೆಳೆಸುವೆನು. அடுத்து யாரா இருக்கணும் சொன்ன தெரியுமா? மேன் ஆஃப் காட். அடுத்து சொல்லுங்க, மேன் ஆஃப் காட். ಎರಡನೇದಾಗಿ ಹೇಳ್ರಿ, ದೇವರ ಮನುಷ್ಯ. அந்த பையன் அப்படி இருக்க கூடாது. என்ன வரணும் அவன்? முதல்ல தேவனுடைய பிள்ளையா இருந்தா, அப்புறம் ದೇವರ ಮಗುವಾಗಿದ್ದೆವು, தேவனுடைய மனுஷன் சொல்லுங்களேன். ದೇವರ ಮನುಷ್ಯ. சொல்லுங்க, நீங்க எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய மனுஷின்னு சொல்லுங்க. ದೇವರ ಮನುಷ್ಯ, தேவனுடைய மனுஷன், ದೇವರ ಮನುಷ್ಯ, தேவனுடைய மனுஷி. ದೇವರ ಮನುಷ್ಯ. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ಇಬ್ರೇ 5 ಕೊನೆ ವಚನ. நீங்களே படிங்க. எபிரேயர் 5 கடைசி. சீக்கிரம் படி. ಕಾಯಸ್ಥನಿಗೋಸ್ಕರ ಅಂದರೆ ಜ್ಞಾನೇಂದ್ರಿಯಗಳನ್ನು ಸಾಧನೆಯಿಂದ ಶಿಕ್ಷಿಸಿಕೊಂಡು ಇದು ಒಳ್ಳೆಯದು, ಇದು ಅದು ಕೆಟ್ಟದು ಎಂಬ ಭೇದವನ್ನು ತಿಳಿದವರಿಗೋಸ್ಕರವಾಗಿದೆ. ரொம்ப நல்லா படிச்சாரு, ரொம்ப நன்மை சொல்லுங்க, நன்மை ಒಳ್ಳೆಯದು, தீமை ಕೆಟ್ಟದ್ದು இன்னதென்று ಯಾವುದೆಂದು பகுத்தறியத்தக்க ವಿಭಜಿಸಿ ತಿಳಿಯತಕ್ಕ ஞானேந்திரங்களை உடைய ಜ್ಞಾನೇಂದ್ರಿಯ ಉಳ್ಳಂತಹ பூரண புருஷன். ಪೂರ್ಣ ಪುರುಷನು. தம்பி வா, டேய்
இந்த பையனுக்கு நன்மை எது தீமை எதுன்னு தெரியாது. ಒಳ್ಳೇದು ಯಾವುದು ಕೆಟ್ಟದ್ದು ಯಾವುದು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? ஏன்னா இந்த வயசு அவனுக்கு இல்ல. நன்மை எது ಈ ವಯಸ್ಸು ಅವನಿಗಿಲ್ಲ, தீமை எதுன்னு தெரியாது. ಒಳ್ಳೇದು ಯಾವುದು ಕೆಟ್ಟದ್ದು ஆனா ಯಾವುದು இந்த பிள்ளைக்கு தெரியும். ಆದ್ರೆ ಈ ಮಗಳಿಗೆ ಗೊತ್ತು. ஆண்டவன் என்ன கொடுத்திருக்காரு? ದೇವರು ಏನ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? ஞானேந்திரியங்கள். ಜ್ಞಾನೇಂದ್ರಿಯಗಳನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஞானேந்திரம் தெரியுமா? ஞானேந்திரியங்கள் தெரியுமா? ಜ್ಞಾನೇಂದ್ರಿಯ ಅಂದ್ರೆ ಏನು ಗೊತ್ತಾ? ஐம்புலன்கள். ஐம்புலன்கள். 5 ಇಂದ್ರಿಯಗಳು. மெய், வாய், கண், மூக்கு, செவி. ಕಣ್ಣು, ಮೂಗು, ಕಿವಿ, ಬಾಯಿ, ಚರ್ಮ. தொடுதல், ಸ್ಪರ್ಶಿಸುವುದು, பார்த்தல், ನೋಡುವುದು, உணர்தல், ಗ್ರಹಿಸುವುದು, ருசித்தல், ರುಚಿ ನೋಡುವುದು, ಕೇಳುವುದು. இந்த பையனுக்கு இருக்குது இது. ಈ ಹುಡುಗನಿಗೆ ಇದೆ. ஆனா இது ஆபரேட் பண்ண தெரியாது இவனுக்கு. ಅದನ್ನ ಕಾರ್ಯಗತಗೊಳಿಸುವುದು ಗೊತ್ತಿಲ್ಲ. தெரியுதா? ಗೊತ್ತಿದೆಯಾ? ஆபரேட் பண்ண தெரியாது இவனுக்கு. அவனுக்கு இருக்குது. ಗೊತ್ತಿಲ್ಲ. பார்வை இருக்குது, தொடுதல். ஆனா இவனுக்கு என்ன பண்ண முடியாது? ಅದ್ರ ಏನ್ ಮಾಡಕ್ ಗೊತ್ತು? ஆபரேட் பண்ண தெரியாது. ಆಪರೇಟ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. புரியுதா உங்களுக்கு? எதை கொடுத்தாலும் குடிப்பான். ಯಾವ್ದನ್ನ ಕೊಟ್ಟರು ಕುಡಿತಾನೆ. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியும், கிட்ட போனாலே என்னது? ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತು, ಹತ್ರ ಹೋದ್ರೆ மாஸ்டர் காலையில டீ குடிச்சாரு. காலையில ಪಾಸ್ಟರ್ ಬೆಳಿಗ್ಗೆ ಟೀ ಕೊಡಿದ್ರು. டீ கிட்ட சொன்னாரு, ಹತ್ರ ತಂದು ಹೇಳಿದ್ರು இது நேத்து ராத்திரி கெட்டு போச்சுன்னு சொன்னாரு. ಇದು ಕೆಟ್ಟು ಹೋಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. எனக்கு தெரியல அது ஒண்ணும். ನನಗೇನು ಗೊತ್ತಿಲ್ಲ. அது கடைசியில பார்த்தா நேத்து ராத்திரி டீ அது. ನಿನ್ನೆ ರಾತ್ರಿ ಟೀ ಅದು. அவர் அதை கண்டுபிடிச்சிருக்காரு. ಅದನ್ನ ಕಂಡು ಬಿಟ್ರು. நான் பார்த்தேன், எனக்கு ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல. ನಾನು ನೋಡಿದ್ರೆ ನನಗೆ என்னை விட அவருக்கு இந்த ஞானேந்திரங்கள் அதிகம் வேலை செய்யுது. ನನಗಿಂತ ಅವ್ರ ಜ್ಞಾನೇಂದ್ರಿಯಗಳು ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದೆ. அப்புறம் அந்த பையன் சொன்னா, ಅವ್ರಿಗೆ ஹோட்டல் பையன், ஆமாங்க ಹೌದು இது நேத்து ராத்திரி டீ, ಇದು ನಿನ್ನೆ ರಾತ್ರಿ நான் தான் குடிச்சிட்டு இருப்பேன். ನಾನಾಗಿದ್ರೆ ಕುಡಿದು ಬಿಡ್ತಾ ಇದ್ದೆ. அவர் ரொம்ப 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 பிரில்லியண்டா இருக்காரு. ತುಂಬಾ ಬ್ರಿಲಿಯಂಟ್ ಆಗಿದ್ದಾರೆ. அப்ப கவனிங்க, ಗಮನಿಸಿ, ஒரு மேன் ஆஃப் காட், ஒரு தேவனுடைய மனுஷன் என்ன தெரியணும்? ಒಬ್ಬ ದೇವರ ಮನುಷ್ಯನಿಗೆ ಏನು ಗೊತ್ತಿರಬೇಕು? நன்மை, ಒಳ್ಳೆಯದು, தீமை, ಕೆಟ್ಟದ್ದು. இது நல்லது, ಇದು ಒಳ್ಳೆಯದು, இது கெட்டது. கெட்டது. இதெல்லாம் பாருங்கம்மா, அம்மா இதெல்லாம் பாருங்க. ಎಲ್ಲರೂ ಗಮನಿಸ್ರಿ. சில பேர் எல்லாம் நினைக்கிறாங்க, எல்லா நன்மையை நன்மை வரும்போது ಒಳ್ಳೆಯದು ಬರುವಾಗ எல்லாம் கவனிக்கணும். ಎಲ್ಲರೂ ಗಮನಿಸ್ರಿ. யாரால் வருகிறது? ಯಾರಿಂದ ಬರುತ್ತದೆ? எதற்காக வருகிறது? ಯಾವುದಕ್ಕಾಗಿ எப்படி வருகிறது? ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ? இப்போ நான் இவருக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தரேன். ಇವ್ರಿಗೆ ಒಂದು 10 ಲಕ್ಷ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. நான் 10 ಲட்சம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். 10 ಲಕ್ಷ ಇವ್ರಿಗೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಒಂದು ಕಾರಣ ಇರಬೇಕು. அம்மா என்ன பாருங்க எல்லாரும். ಎಲ್ಲ ಗಮನಿಸ್ರಿ. 10 லட்சம் ரூபாய் நான் இவருக்கு கொடுத்தா 10 ಲಕ್ಷ ಇವ್ರಿಗೆ ಕೊಟ್ರೆ காரணம் இருக்கும். ಕಾರಣ ಇರುತ್ತೆ. இருக்குமா இருக்காதா? ಇರುತ್ತೆ. இது 10 லட்சம் கொடுத்துட்டு 10 ಲಕ್ಷ ಕೊಟ್ಬಿಟ್ಟು நான் 100 லட்சம் எதிர்பார்ப்பேன். 100 ಲಕ್ಷ ಎದುರು ನೋಡ್ತೇನೆ. புரியுதா உங்களுக்கு? உலகம் உங்களுக்கு உதவி செய்கிறது என்று சொன்னால், ಲೋಕ ನಿಮ್ಮನ್ನ ಎದುರು ನೋಡ್ತದೆ ಅಂದ್ರೆ அந்த உலகம் உங்களிடத்துல ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறது. ಆ ಲೋಕ ನಿಮ್ಮಿಂದ ಏನೋ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದೆ. ஒருத்தர் ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க உங்களுக்கு. ಒಬ್ಬರು ತುಂಬಾ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತಾ ஏன் ಇದ್ದಾರೆ. ஹெல்ப் பண்றாங்க தெரியுமா? ಯಾಕೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತಾರೆ? உங்ககிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்கறாங்க. ನಿಮ್ಮಿಂದ ಏನೋ ಎದುರು ನೋಡ್ತಾ நல்லா ಇದ್ದಾರೆ. கவனிக்க வேண்டும். நல்லா கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. மேலான ஒன்றை சொல்லுவார்கள், ಮೇಲಾದ ಒಂದನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ, கீழ்த்தரமான ஒன்றை கொடுப்பார்கள். ಕೆಳ ಮಟ್ಟದ ಒಂದನ್ನು ಎದುರು ನೋಡ್ತಾರೆ. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. அப்போ உடனே சொல்றோம், பாருங்க, ನೋಡ್ರಿ, சபைக்கு நான் வரேன், ಸಭೆಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ, பாஸ்டருக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்கல, ಪಾಸ್ಟರ್ಗೆ 10 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ಲಿಲ್ಲ. அந்த மனுஷன் யாரோ, ಆ ಮನುಷ್ಯನು ಯಾರು? எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தான், ನನಗೆ 1000 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟ. இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்தான், ಇವತ್ತು 1000 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟ. நாளைக்கு உன் ஜீவனே எடுத்துருவோம். ನಾಳೆ ನಿನ್ನ ಜೀವನೇ ತೆಗೆದು ಬಿಡ್ತಾನೆ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ? நிறைய பேர் புரியுது இல்ல இது. ಇವತ್ತು ಅನೇಕರಿಗೆ ಅರ್ಥ ಆಗೋದಿಲ್ಲ. எனக்கு இவர் பண்ணல, ಇವ್ರು ಮಾಡ್ಲಿಲ್ಲ, அவர் பண்ணல, அவர் ಮಾಡ್ಲಿಲ್ಲ, அவர் பண்ணல, அவர் ಮಾಡ್ಲಿಲ್ಲ. இல்லைங்க சிஸ்டர், கர்த்தர் நமக்கு பண்ணலனா உலகத்துல யார் பண்ணாலும் அது நமக்கு பயன் தராது. ಕರ್ತನು ನಿಮಗೆ ಏನು ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಏನು ಮಾಡಿದ್ರು ಅದರಿಂದ ಪ್ರಯೋಜನ நல்லா ಇಲ್ಲ. கவனிக்க வேண்டும். இங்கதான் நன்மை, ಇಲ್ಲಿ ಶುಭ, தீமை, ಕೆಟ್ಟದ್ದು இன்னதென்று ಯಾವುದೆಂದು பகுத்தறியத்தக்க ವಿವೇಚಿಸಿ ஞானேந்திரியங்கள். ಜ್ಞಾನೇಂದ್ರಿಯಗಳು. நிறைய பேர் சொல்றாங்க, ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ, சபைக்கு போனா ಆ ಸಭೆಗೆ ಹೋದ್ರೆ பொண்ணு பார்த்து தராங்க, ಹೆಣ್ಣು ನೋಡಿ ಕೊಡ್ತಾರೆ, வேலை வாங்கி தராங்க, ಕೆಲಸ ನೋಡ್ಕೊಡ್ತಾರೆ, காசு கொடுக்குறாங்க, ದುಡ್ಡು ಕೊಡ್ತಾರೆ, பாஸ்டர் கொடுக்குறாரு, ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಕೊಡ್ತಾರೆ, அதெல்லாம் கொடுப்பாங்க, ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾರೆ. ஆனா பரலோகம் கொடுக்க மாட்டாங்க. ಆದ್ರೆ ಪರಲೋಕ ಕೊಡೋದಿಲ್ಲ. எது வேணும்? ಏನ್ ಬೇಕು? அதெல்லாம் வேணாம் பாஸ்டர். ಅದೆಲ್ಲ ಬೇಡ. கிறிஸ்மஸ் ஒரு படம் எடுத்து கொடுங்க, ಕ್ರಿಸ್ಮಸ್ ಒಂದು ಸ್ಯಾರಿ ಕೊಡ್ರಿ, ஒரு வேட்டி எடுத்து கொடுங்க, ಒಂದು ಪಂಚೆ ಕೊಡ್ರಿ, ஒரு 10 கிளாஸ் கொடுங்க, ಒಂದು 10 ಕಿಲೋ ಅಕ್ಕಿ ಕೊಡ್ರಿ, கூடவே நரகமும் கொடுப்பேன். ಜೊತೆಗೆ ನರಕನ ಕೊಟ್ಬಿಡ್ತಾರೆ. புரியுதா உங்களுக்கு? ನಿಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ? நீங்க நன்மை தீமை ಒಳ್ಳೇದು ಯಾವುದು, ಕೆಟ್ಟದ್ದು ಯಾವುದು? பாஸ்டருக்கு புரியலையே. ಇವತ್ತು ಪಾಸ್ಟರ್ಗಳಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ಲಿಲ್ಲ. மெட்ராஸ்ல ஒரு கூட்டம் நடந்தது. ಮೆಡ್ರಾಸ್ನಲ್ಲಿ ಒಂದು ಕೂಟ ನಡೀತು. அந்த கூட்டம் என்னன்னா, ಆ ಕೂಟ ಏನಂದ್ರೆ ஒரு பாஸ்டருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ಒಂದು ಪಾಸ್ಟರ್ಗೆ 1000 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತಾರೆ. செத்து போயிட்டு 1000 ரூபாய் பென்ஷன். பாஸ்டர் எடுத்துட்டு 1000 ரூபாய். ಪಾಸ್ಟ್ ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ರೆ 1000 ರೂಪಾಯಿ. 7000 பேர் வந்தாங்க. 7000 ರೂಪಾಯಿ ಬಂದ್ರು. 7000 ಜನ அந்த ಬಂದ್ರು. மீட்டிங் 7000 பேர் வந்தாங்க. 7000 ஜன ಬಂದ್ರು. ஆளுக்கு 200 ரூபாய் வாங்கினாரு பாஸ்டர். எல்லாத்தையும் 200 ரூபாய் வாங்கினாரு. ಎಲ್ಲರ ಹತ್ರ 200 ರೂಪಾಯಿ ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ 7000 பேர் வந்தாங்க. 7000 ಜನ ಬಂದ್ರು. மாரி செருல கூட அவள மீட்டிங் அவள கூட்டம் வரல. ಮಾರಿ ಸೆರಿಲೋ ಸೇವಕರ ಕೂಟ 7000 பேர். 7000 ಜನ. அந்த நடத்துறவரு ಅಲ್ಲಿ ನಡೆಸಿದವರು ரெண்டு பேருமே சண்டை போட்டு ಇಬ್ರು ಜಗಳ ಮಾಡಿ அதுல ஏற்கனவே அதுல கிடைச்சது ஒரு 5 லட்சம். ಅದ್ರಲ್ಲಿ ಒಂದು 5 ಲಕ್ಷ ரெண்டு பேர் பங்கு போட்டு ಇಬ್ರು ஆள் எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು ಅಂತಾನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. பெரிய பெரிய பாஸ்டர்ங்க எல்லாம் போனாங்க. ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಪಾಸ್ಟರ್ಸ್ ಎಲ್ಲ ಹೋದ್ರು. நீங்க போல. ஐயோ கொடுங்க, இவரும் போனாரு. ಇವ್ರು ಹೋದ್ರಂತೆ. அப்படியா? அப்படியா?
எதுக்கு போனீங்க? எங்க போனாரா? 7000 பேர் வந்தாங்க. 7,000 ಜನ ಬಂದ್ರು. அவங்க ரெண்டு பேர் புரிஞ்சுட்டாங்க தெரியுமா? அந்த ரெண்டு சின்ன பையங்க, இந்த இவர் மாதிரி இருப்பாரு, அந்த சின்ன பசங்க எல்லாம் அவங்க ಇರ್ತಾರ ಇದ್ರು. கம்பம் செல்வம் யாரும் ரெண்டு பையங்க. ஏசப்பா நீங்களே போயிருக்கீங்க. அது நிறைய விஷயம் யோசிச்சு பாருங்க. எப்படிங்க ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுப்பாரு அவரு? ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗೆ 1000 ರೂಪಾಯಿ ಹೆಂಗ್ ಕೊಡ್ತಾರೆ? செத்து போயிட்டா கூட கொடுப்பாரு. ಸತ್ತೋದ್ರು ಸಹ ಕೊಡ್ತಾರಂತೆ. அவன் பைத்தியக்காரனா? ಅವನೇನು ಹುಚ್ಚನ? அவனே சாப்பிடலாமே? ಅವನೇ ತಿನ್ಬೋದಲ್ಲ? இதெல்லாம் ஜனங்களை ஏமாத்துறது. இதெல்லாம் நன்மை ಒಳ್ಳೆಯದು, தீமை ಕೆಟ್ಟದ್ದು இன்னது என்று என்ன செய்ய முடியல. ಏನಂದು ಏನ್ ಮಾಡಕ್ಕೆ எனக்கு நேரம் இல்லை சொல்றதுக்கு. ನನಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಮಯ நம்முடைய ಇಲ್ಲ. பார்வை பகுத்தறிய வேண்டும். ನಮ್ಮ ದೃಷ್ಟಿ ಸರಿಯಾಗಿ ಗ್ರಹಿಸಬೇಕು. நம்முடைய செவி பகுத்தறிய வேண்டும். ಕಿವಿ ಗ್ರಹಿಸಬೇಕು. நம்முடைய சுவை பகுத்தறிய வேண்டும். ನಮ್ಮ ಟೇಸ್ಟ್ ರುಚಿ, நம்முடைய தொடுதல் பகுத்தறிய வேண்டும். ನಮ್ಮ ಸ್ಪರ್ಶ ಗ್ರಹಿಸಬೇಕು. ஒவ்வொன்றுக்கும் அந்த ஆண்டு வர கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಒಂದೊಂದಕ್ಕೂ ಈ ವರ, இது நன்மை, ಇದು ಒಳ್ಳೆಯದು, தீமை. ಇದು ಕೆಟ್ಟದ್ದು. அப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ? நிறைய சபையார் சொல்லுவாங்க, நிறைய இடத்துல சொல்லுவாங்க, ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ அங்க போனா என்ன கொடுத்தாரு பாஸ்டர், ಅಲ್ಲಿ ಹೋದ್ರಲ್ಲ ಪಾಸ್ಟರ್, இங்க வந்தீங்கன்னா ಇಲ್ಲಿ ಬಂದ್ರೆ அடுத்த வருஷம் மாப்பிள்ளை, ಬರೋ ವರ್ಷನೇ அடுத்த வருஷம் பொண்ணு, ಬರೋ ವರ್ಷನೇ அடுத்த வருஷம் எல்லாம் ನಂತರ ವರ್ಷ ಎಲ್ಲವೂ நரகம். ಬೇಗನೆ ನರಕ இல்ல சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, என் பாஸ்டர் விட்டு, ನನ್ನ ಪಾಸ್ಟರ್ನ ಬಿಟ್ಟು, என் சபையை விட்டு ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು நான் போக மாட்டேன். ನಾನು ಹೋಗೋದಿಲ್ಲ. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? ಹೇಳ್ತೀರಾ ಇಲ್ಲ? இது யாத்ராமத்துல வசனம் இருக்கு, படிச்சீங்களா? எல்லாம் வசனம் படிச்சீங்க? யாத்ராமத்து புஸ்தகம், ಇದು ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 15ನೇ ಅಧ್ಯಾಯ. யாத்ராமத்து புஸ்தகம் ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 15 21ஆம் அதிகாரம் ಕ್ಷಮಿಸಿ 21:6. ವಿಮೋಚನೆ நான் என் எஜமானை விட்டு போக மாட்டேன், அவர் விட்டு போக எனக்கு மனதில்லை. யாத்திரை 21:6 இருக்குங்களா? எஜமானை விட்டு நான் போக மாட்டேன், அவர் விட்டு போக எனக்கு மனதில்லை. 21:6 இல்லைங்களா? நான் என் எஜமானை விட்டு போக மாட்டேன், அவர் விட்டு போக எனக்கு மனசு இல்லை, இல்லைங்களா? 21:6 யாத்திரை 21 அடிமை சொல்றேன் இல்லைங்களா? படிங்க. Yes, that's right. 5வது வசனம் பிரதர். நான் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, ನಾನು சொல்லுங்க, ನಾನು என் சபையை, ನನ್ನ ಸಭೆಯನ್ನು, எங்க பாஸ்டரை ಸಭಾಪಾಲ விட்டுட்டு ಬಿಟ್ಟು போக மாட்டேன், ಹೋಗುವುದಿಲ್ಲ, இவரை நேசிக்கிறேன். ಇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. இருக்குங்களா? பாஸ்டர் நீங்க படிங்க, நல்லது நீங்க படிங்க, நான் சொன்ன மாதிரி படிங்க. ನಾನು என் எஜமானை ನನ್ನ ಯಜಮಾನನನ್ನು நேசிக்கிறேன், ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ, அவரை விட்டு போக ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲು மனசே இல்ல. ನನಗೆ ಮನಸ್ಸೇ ಇಲ್ಲ. சொல்லுங்க, ಎಲ್ರು ಹೇಳ್ರಿ, ನಾನು உங்க பாஸ்டர் பார்த்து சொல்லுங்க, ಸಭಾಪಾಲಕರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಾರೆನು, ನಾನು ಅವರನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? உங்களுக்கு புரிஞ்சுதா? தாங்க நன்மை ಶುಭ. அது யார் தெரியுமா சொல்றது? ஒரு அடிமை, ಒಬ್ಬ ದಾಸನ ஒரு ಹೇಳ್ತಾರೆ, அடிமை சொல்றான். ಒಬ್ಬ ಗುಲಾಮ 6 வருஷம் வேலை செஞ்சிருக்கான், 6 வருஷம் வேலை 6 செஞ்சிருக்கான், ವರ್ಷ ಸೇವೆ அவனுக்கு ಮಾಡಿದ, விடுதலை கிடைச்சிச்சு. ಅವನಿಗೆ ಬಿಡುಗಡೆ விடுதலை கிடைச்ச அடுத்த நாளே அவன் போயிடலாம். ಬಿಡುಗಡೆ ಸಿಕ್ಕಿದ ಮಾನ್ಯ அவனே சொல்றான், "வேணாப்பா, நீ எங்கேயா போயிடுப்பா, ನೀನು ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋಗ್ಬಿಡ, எங்க போய் பழச்சிக்க." ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋಗಿ ಬದುಕು. அவன் சொல்றான், ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, என்னுடைய எஜமான்கிட்ட நான் போக மாட்டேன். ನನ್ನ ಯಜಮಾನ ಬಿಟ್ಟು கை ಹೋಗುವುದಿಲ್ಲ. தட்டி ஆமென் சொல்லுங்க, கை தட்டி ஆமென் சொல்லுங்க. உலகம் 1 கோடி கொடுத்தா கூட ನಿನಗೆ 1 ಕೋಟಿ ಕೊಟ್ರು ಸಹ சொல்லுங்க எல்லாரும், என் ஆண்டவரை விட்டு, ನನ್ನ சாரி, ಕರ್ತನನ್ನು ಬಿಟ್ಟು, ஆண்டவரை, ನನ್ನ ಕರ್ತನನ್ನು, இல்ல கண்களை மூடி சொல்லுங்க, நான் என் ஆண்டவரை ನಾನು ನನ್ನ ಕರ್ತನನ್ನು நேசிக்கிறேன், ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ, அவரை விட்டு போக ಆತನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲು மனசில்ல. ಮನಸ್ಸಿಲ್ಲ. சத்தம் ஆங்கிலம் சொல்லுங்க, என் எஜமானை, ನನ್ನ என் ಯಜಮಾನನು, ஆண்டவரை, கண்ணு மூடு தம்பி, ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಿ, என் ஆண்டவரை, ನನ್ನ ಕರ್ತನನ್ನು, என் சபையை ನನ್ನ ಸಭೆಯನ್ನು நேசிக்கிறேன், ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ, அவர் விட்டு போக ಆತನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲು எனக்கு மனசில்ல. ನನಗೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ. அப்படியே இருக்கு. இதுல 1 மணி நேரம் பேசணும். ಯಾರಾಗಬೇಕು? முதல்ல யாரு? ಮೊದಲನೇದಾಗಿ இரண்டாவது, மூணாவது தேவனுடைய நண்பன். யாக்கோபு 5:20. ಯಾಕೋಬ 5:22. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ಅಬ್ರಹಾಮನು ದೇವರ ಸ್ನೇಹಿತನೆನಿಸಿಕೊಂಡನು. எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாம் 4:22 3:22 3:24 3:24 2:23 2:23 படிங்க பாஸ். எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாம் ಅಬ್ರಹಾಮನು தேவனுடைய சிநேகிதன். ದೇವರ ಸ್ನೇಹಿತನು. சொல்லுங்க, ஆபிரகாம் ಅಬ್ರಹಾಮನು தேவனுடைய ದೇವರ சிநேகிதன். ಸ್ನೇಹಿತನು. யார் சொல்றது தெரியுமா? ಯಾರು ಹೇಳುವುದು ಗೊತ್ತಾ? பரலோகம் சொல்லுகிறது, ಪರಲೋಕ ಹೇಳ್ತಾ ಇದೆ, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೇಳ್ತಾನೆ. எல்லாம் ஆமென் சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಆಮೆನ್ ಹೇಳಿ. கேட்டீங்களா? அண்டர்லைன் பண்ணுங்க வசனத்தை எல்லாம். ಎಲ್ಲರೂ ಅಂಡರ್ಲೈನ್ ಮಾಡ್ರಿ. என்ன சொல்லுங்க?
23. 3 சொல்லுங்க. உங்க பேரை சொல்லுங்க. ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿರಿ. எல்லாம் சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿರಿ. உங்க பாஸ் சொல்லுவேன். ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿರಿ. சொல்லுங்க உங்க பேர். நீங்க சொல்லுங்க உங்க பேரை சொல்லுங்க. ವಿಲ್ಲಿ ದೇವರ ಸ್ನೇಹಿತನು. உங்க பேரை சொல்லுங்க. ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿ. ஸ்டீஃபன். உங்க பேரை சொன்னீங்களா? ಹೆಸರನ್ನು ಹೇಳಿದ್ರಾ? சத்தமா உங்க பேரை சொல்லிட்டு சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನು ಮಾತ್ರ ಹೇಳಿ. எல்லா ஆண்கள்லாம் சொல்லுங்க. ಗಂಡಸರೆಲ್ಲ ಹೇಳಿ. எல்லா ஆண்கள்லாம் சொல்லுங்க. ಗಂಡಸರೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಹೆಸರು ಹೇಳಿ. தம்பி நீ கூட சொல்லுமா? சொல்லுங்க உங்க பேரை. சிஸ்டர் ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನ ಹೇಳಿ. உங்களை சொல்லுங்க. உங்க பேரை மட்டும் சொல்லுங்க. ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನ ಹೇಳಿ. ஹalleluya. இப்போ பாஸ்டர் வின்சென்ட் ஃப்ரெண்ட் இருந்தா எப்படி இருக்கும்? ಪಾಸ್ಟರ್ ವಿನ್ಸೆಂಟ್ ಬಿಲ್ ಗ್ರೇಟ್ ಗೆ ಫ್ರೆಂಡ್ ಆಗಿದ್ರೆ ಹೆಂಗಿರ್ತದೆ? உங்களுக்கு பிடிக்க முடியாது. ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿಯಕ್ಕಾಗಲ್ಲ. புரியுதா? புரியுதா ಅರ್ಥ இருக்குது? ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? பில் கேட் தெரியுமா? உலகத்துல பெரிய கோடீஸ்வரர். ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ದೊಡ್ಡ ஒரு ಶ್ರೀಮಂತ. பெரிய கோடீஸ்வரர். ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತ. இல்ல ஜார்ஜ் புஷ்க்கு ஃப்ரெண்டா இருந்தா எப்படி இருக்கும்? ಜಾರ್ಜ್ ಬುಷ್ ಗೆ ಫ್ರೆಂಡ್ ಆಗಿದ್ರೆ ಹೆಂಗಿರ್ತದೆ? புரியுதா உங்களுக்கு? இவர் வீட்டுல எவ்வளவு கார் நிக்கும், எவ்வளவு போலீஸ் நிக்கும். ಇವ್ರ ಮನೇಲಿ ಎಷ್ಟು ಕಾರು ಎಷ್ಟು ಪೊಲೀಸ್ அது ನಿಲ್ತಾರೆ. சொல்லுவாங்க இவர் ஜார்ஜ் புஷ்க்கு ஃப்ரெண்டுங்க. ಜಾರ್ಜ್ ಬುಷ್ ಫ್ರೆಂಡ್ ರೀ. அது தேவையே இல்ல. ಅದು ಅಗತ್ಯನೇ ಇಲ್ಲ. சொல்லுங்க நான் ஏசுநாதருக்கு ஃப்ரெண்ட். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ சொல்லுங்க ஏசுநாதருக்கு ஃப்ரெண்ட். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಫ್ರೆಂಡ್. சிஸ்டர் சொல்லுங்க ஏசுநாதருக்கு ஃப்ரெண்ட். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಫ್ರೆಂಡ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. நீங்க ஐஸ்வர்யா ராய்க்கு ஃப்ரெண்டா தான் எப்படி இருக்கும்? ஐஸ்வர்யா ராய் தெரியுது, பில் கேட் தெரியுது. ಐಶ್ವರ್ಯ ರಾಯ್ ಗೊತ್ತಿದೆ, ಬಿಲ್ ಗೇಟ್ಸ್ ಗೊತ್ತಿದೆ. யாருக்கு ஃப்ரெண்டா இருக்கிறோம் இல்லையோ ಯಾರಿಗೆ ಫ್ರೆಂಡ್ ಆಗಿದ್ವಿ? ஆண்டவருக்கு ஃப்ரெண்ட். ಕರ್ತನಿಗೆ ಫ್ರೆಂಡ್. அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் தெரியுமா? ಅರ್ಥ ಗೊತ್ತಾ? நீங்க ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. they talk together. ಅವರಿಬ್ರು ಒಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದ್ರು. they talk together. ಒಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ. they give together. ಒಟ್ಟಿಗೆ they share together. ಒಟ್ಟಿಗೆ ಹಂಚಿಕೊಳ್ತಾರೆ. they see together. ಒಟ್ಟಿಗೆ ನೋಡ್ತಾರೆ. சொல்லுங்க they talk together. ಒಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ. ஃப்ரெண்ட் என்ன அர்த்தம்? ಫ್ರೆಂಡ್ ಅಂದ್ರೆ ಏನು? பேசினே இருப்பாங்க. ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. என் வீட்ல என் டெலிபோனை கட் பண்ணிட்டேன். ನನ್ನ ಟೆಲಿಫೋನ್ ಸ್ವಲ್ಪ ಕಟ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ. எனக்கு மூணாவது பொண்ணு ஒண்ணு இருக்குது. ನನಗೆ ಮೂರನೇ ಮಗಳಿದ್ದಾಳೆ. அது எந்த நேரம் பார்த்தாலும் பேசினே இருக்கு டெலிபோன்ல. ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಫೋನ್ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾನೆ. என்ன இது மாதிரி பேசிட்டே இருக்கிற? ಏನ್ ಈ ತರ ಮಾತಾಡ್ತಾನೆ? என் ஃப்ரெண்ட் நான் பேசுறேன். ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತೀನಿ. நான் சொன்னேன் பில் நான் கட்டுறேன். ನಾನು ಹೇಳಿದೆ ಬಿಲ್ ನಾನು ಕಟ್ತೀನಿ. என்னதுங்க? என் ஃப்ரெண்ட் ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ராத்திரி எல்லாம் பேசுதுங்க. ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಮಾತಾಡ್ತಾನೆ ಇದೆ. நான் கேட்டேன் என்னமா இது மாதிரி பண்ற? ಏನಮ್ಮ டாடி என் ஃப்ரெண்ட் நான் பேசுறேன். ಏನ್ ಡ್ಯಾಡಿ ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾನೆ. பில் நான் தானே கட்டுறேன். ಏನ್ ತಾಯಿ ನಾನು ಬಿಲ್ ನಾನು ತಾನೇ ಕಟ್ತೀನಿ. ஃப்ரெண்ட் என்ன அர்த்தம்? ಫ್ರೆಂಡ್ ಅಂದ್ರೇನು? என்னங்க? பேசிட்டே இருப்பாங்க. ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. டிரான்ஸ்லேட் பண்றீங்களா? பேசிட்டே இருப்பாங்க. ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. எஸ் நான் ஃப்ரெண்ட் நான் அர்த்தம். எஸ் நம்ம ஃப்ரெண்ட்னா ಯೇಸುವಿನ ಫ್ರೆಂಡ್ பேசிட்டே இருக்கறவங்க. ಯೇಸುವಿನ ಜೊತೆ நீங்க ಮಾತಾಡ್ತಾನೆ. நல்லவங்க. ನೀವು ಒಳ್ಳೆಯವರು. நீ வல்லவே. ನೀವು ಶಕ್ತನು. நீ போதுமானவர். எனக்கு சாக்கு. நீ ஃப்ரெண்ட் ஆண்டவரே. ಫ್ರೆಂಡ್ ಸ್ವಾಮಿ. ஃப்ரெண்ட் அப்படிங்க. ಫ್ರೆಂಡ್ ಅಂದ್ರೆ ಹೇಗೆ? பாத்தீங்களா இந்த காசு ஃப்ரெண்ட் தான். சும்மா அங்கங்க பஸ் ஸ்டாண்ட் அங்கங்க நின்னு பேசிட்டே இருக்காங்க. ಫ್ರೆಂಡ್ ಅಂದ್ರೆ ಏನು? ಅಲ್ಲಲ್ಲಿ ನಿಂತ ಜಾಗದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾನೆ இந்த ಇರ್ತಾರೆ. ஆம்பளை பசங்க வீட்லயே இருக்குது இல்ல. ಈ ಗಂಡು ಮಕ್ಕಳು ಮನೇಲಿ ಇರೋ. அவன் அங்க இருந்து ஹேய்ன்றான். ಹಂಗಂದ ಹಾಯ್ ಅಂದ್ರ ஒரு மிஸ் கால் கொடுக்குறான் ஓடுறான். ಮಿಸ್ ಕಾಲ್ ಕೊಡ್ತಾನೆ ಓಡ್ತಾನೆ. எங்கடா போற? ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತೀಯ? இரு மம்மி வர ಮಮ್ಮಿ ಬರ್ತೀನಿ. ஏன்? ಎಲ್ಲಿ? காலையில போனா சாயங்காலம் வரான். ಬೆಳಿಗ್ಗೆ ಹೋದ್ರೆ அந்த ಸಂಜೆ பொண்ணுங்க அப்படிதான். ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டே இருக்குதுங்க. ಹೆಣ್ಮಕ್ಳು ಹಾಗೇನೆ சும்மாவே பேசுது. ಸುಮ್ உங்க ಮಾತಾಡ್ತಾ வீட்ல என்னடி சமையல்? உங்க வீட்ல என்ன சமையல்? ನಿಮ್ಮ மನೇಲಿ ಏನ್ ಅಡಿಗೆ? நீ என்ன பண்ற இப்போ? ಈಗ ಏನ್ ಮಾಡ್ತಾ ஏய் ಇದ್ದೀಯ? சீக்கிரம் சீக்கிரம் அந்த சேனல் பாருடி. ಬೇಗ ಬೇಗ ಈ ಚಾನೆಲ್ ನೋಡು. புரியுதா? ஃப்ரெண்ட் என்ன அர்த்தம்? they talk together. ಯಾವಾಗಲೂ ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ரெண்டாவது ಎರಡನೇದಾಗಿ they give together. ಅವ್ರು ಒಟ್ಟಿಗೆ ಕೊಡ್ತಾರೆ. வாங்குறது மட்டும் இல்ல. ತಗೊಳ್ಳೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, கொடுப்பாங்க. ಕೊಡ್ತಾರೆ. இந்த ஃப்ரெண்டுக்கு பர்த்டேக்கு ಇವ್ರ ಬರ್ತ್ಡೇಗೆ இந்த அம்மா கொடுப்பாங்க. ಇವಮ್ಮ அந்த ಕೊಡ್ತಾರೆ. அம்மா இந்த அம்மா ஃப்ரெண்டுக்கு பர்த்டேக்கு ಇವಮ್ಮ ಬರ್ತ್ಡೇಗೆ அந்த அம்மா கொடுப்பாங்க. ಅವಮ್ಮ ಕೊಡ್ತಾರೆ. அதான் ஃப்ரெண்ட். ಅದೇ ಫ್ರೆಂಡ್. வாங்குனா ஃப்ரெண்டா கொடுத்தா ஃப்ரெண்டா? ತಗೊಂಡ್ರೆ ಫ್ರೆಂಡ ಕೊಟ್ರೆ ಫ್ರೆಂಡ. வெறும் வாங்கிட்டே இருந்தா யாரும் உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க. ಬರೀ ತಗೋತಾನೆ ಇದ್ರೆ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಯಾರು ಫ್ರೆಂಡ್ வாங்கணும், ತಗೋಬೇಕು, கொடுக்கணும். ಕೊಡ್ಬೇಕು. ஏசுநாட்டு வாங்கணும், ಏಸ್ ಸಮಯ ತಗೋಬೇಕು, ஏசுநாட்டு கொடுக்கணும். ಏಸ್ ಸಮಯ ಕೊಡ್ಬೇಕು. பாஸ்டர் கிட்ட வாங்கணும், ಪಾಸ್ಟರ್ ತಗೋಬೇಕು, பாஸ்டர் கிட்ட கொடுக்கணும். ಪಾಸ್ಟರ್ ಕೊಡ್ಬೇಕು. ஆமென் சொல்லுங்க. ಹೇಳಿ. ஃபர்ஸ்ட் என்ன? they will talk together. ಮೊದಲು ಮಾತನಾಡ್ತಾರೆ. இரண்டாவது ಎರಡನೇದಾಗಿ they give together. ಅವರಿಬ್ರು ಕೊಡ್ತಾರೆ. மூன்றாவது ಮೂರನೇದಾಗಿ they see together. ಒಟ್ಟಿಗೆ see ನೋಡ್ತಾರೆ. very often. அடிக்கடி பாக்குறது. ಆಗಾಗ ನೋಡುದು. என்னைக்கு ஒரு நாள் பாப்பீங்களா ஃப்ரெண்ட்? ಫ್ರೆಂಡ್ ಯಾವಾಗಲೂ ಒಂದ್ಸಲ ನೋಡ್ತೀರಾ? நம்ம என்னைக்கு ஒரு நாள் பாப்பீங்களா? ಯಾವಾಗಲೂ இல்ல எப்ப பாப்பீங்க? ಯಾವಾಗ ನೋಡ್ತೀರಿ? ஃப்ரெண்ட் இருக்காங்க உங்களுக்கு? ಫ್ರೆಂಡ್ ಇದಾರಾ? என்னைக்கு ஒரு நாள் பாப்பீங்களா? ಯಾವತ್ತೋ ಒಂದ್ ದಿವಸ ನೋಡಿ. இல்ல கேப்பான், என்னடா 2 நாள் எங்கடா போனே? ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದೆ 2 ದಿವಸ? என்ன கண்ணு தெரியலையா? ಕಣ್ ಕಾಣಿಸ್ತಿಲ್ಲ. ஏதா புது பார்ட்டி கட்டிச்சா? ಹೊಸ ಪಾರ್ಟಿ ಸಿಕ್ತಾ? கரெக்டா சொல்ற, சிக்கிச்சா? ಸಿಕ್ತಾ? என்ன என்ன 2 நாள் காணது பக்கமே? ಏನ್ 2 ದಿವಸ ಈ ಕಡೆ ಕಾಣಲಿಲ್ಲ? முன்னாடி 2 நாள் பக்கம் வரல? ಏನ್ 2 ದಿವಸ ಈ ಕಡೆ ಬರ್ಲಿಲ್ಲ? கேக்குறாங்களா இல்லையா? ಕೇಳ್ತಾನೆ ಇಲ್ಲ. ஏய் முதல்ல வாடி அப்புறம் பாத்துக்கலாம் போடி. ಮೊದಲು ಬಾರಿ ಆಮೇಲೆ ನೋಡ್ಕೊಳ್ಳುವ ಅಂತ ಹೇಳಿ. அப்ப ஒருத்தர் டெய்லி பார்க்கணும். ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನ ದಿನ ನೋಡ್ಬೇಕು. ஃப்ரெண்ட் என்ன அவன் டெய்லி பாருங்க. ಫ್ರೆಂಡ್ ಅಂದ್ರೆ ಡೈಲಿ ನೋಡ್ಬೇಕು. டெய்ಲಿ பாருங்க. ಪಾಸ್ಟರ್ ಡೈಲಿ சபை ನೋಡ್ಬೇಕು. டெய்லி வந்து பாருங்க. ಸಭೆ ಡೈಲಿ ನೋಡ್ಬೇಕು. சும்மாவா சபை வந்து பாருங்க. ಸುಮ್ಮನೆ ಸಭೆ ಬಂದು ನೋಡ್ರಿ. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்பர் 4
4 ನಿಮಿಷ. they are open together. எந்த விதமான ஒளி மறைவே இல்லை. ಯಾವ ರಹಸ್ಯನೂ ಇಲ್ಲ. புரியுதா உங்களுக்கு? எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். ನನಗೊಬ್ಬ ಸ್ನೇಹಿತರಿದ್ದಾರೆ. அவர்தான் நான் நட்சு நடத்துறவர். ಅವರೇ ನನ್ನ ರಕ್ಷಣೆ ನಡೆಸೋರು. நான் ஒரு ஊழியன். ನಾನೊಬ್ಬ ಸೇವಕನು. நான் என்னுடைய பாரங்களை எல்லாரும் சொல்ல முடியாது. ನಾನು ಎಲ್ಲ ಭಾರಗಳನ್ನು ಅವ್ರ ಹತ್ರ ಹೇಳಕ್ಕಾಗೋದು. குடும்ப பாரம், சபையின் பாரம், ಸಭೆಯ ಭಾರ, ஊழியத்தின் பாரம், ಸೇವೆಯ ಭಾರ, எல்லா பாரம் எல்லாரும் சொல்ல முடியாது. ಎಲ್ಲವೂ ನಾನು ಹೇಳಕ್ಕಾಗೋದು. எல்லாரும் சொல்லக்கூட தப்பு அது. ಅದು ಹೇಳ್ಬಾರ್ದು ತಪ್ಪು. நீங்க பரிதாபத்துக்காக சொல்லுவீங்க. ನೀವು ಪರಿತಾಪಕ್ಕಾಗಿ ಹೇಳ್ತೀರಿ. அதுவே உங்களுக்கு பரியாசமா மாறிடும். ಅದೇ ನಿಮಗೆ ಪರಿಹಾಸವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. புரியுதா? பரிதாபத்துக்காக சொல்லுவீங்க. ಪರಿತಾಪಕ್ಕಾಗಿ ಹೇಳ್ತೀರಿ. அதுவே உங்களுக்கு பரியாசமா மாறிடும். ಅದೇ ನಿಮಗೆ ಪರಿಹಾಸ್ಯವಾಗಿ. நண்பர் இருக்கிறார். ನನಗೊಬ್ಬ ಸ್ನೇಹಿತ. எல்லாம் சொல்லுவேன் அவர்ட்ட. ಎಲ್ಲವನ್ನೂ ಹೇಳ್ತೇನೆ. குடும்ப பிரச்சனை, ನನ್ನ ಕುಟುಂಬ ಸಮಸ್ಯೆ, என் ஊழிய பிரச்சனை, ಸೇವೆ ಸಮಸ್ಯೆ, சபை பிரச்சனை, ಸಭೆ ಸಮಸ್ಯೆ, என் பிள்ளைகள் என்னைக்காவது கொஞ்சம் கரெக்டா பண்ண அதுவும் சொல்லுவேன். ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಏನಾದ್ರು ಸಮಸ್ಯೆ ಮಾಡಿದ್ರೆ ಅದನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. எல்லாம் சொல்லுவேன். ಎಲ್ಲವನ್ನೂ ಹೇಳ್ತೇನೆ. அவர் எல்லாம் சொல்லுவார். ಅವರು ಎಲ್ಲವನ್ನೂ ಹೇಳ್ತಾರೆ. நான் அவர் ஏறக்குறைய எனக்கு 53 வயசாச்சு. ನನಗೆ 53 ವರ್ಷ நான் ಆಗಿದೆ. ஏறக்குறைய ஒரு 40 வருஷமா இருக்கிறேன். ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 40 ವರ್ಷ. டெய்லி ஃபோன் பண்ணுவார். ಡೈಲಿ ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ. மணிக்கணக்கா பேசுவார். ಗಂಟೆಗಟ್ಟಲೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತದೆ. ஃப்ரெண்ட் என்ன அர்த்தம்? ಫ್ರೆಂಡ್ ಅಂದ್ರೆ ಏನು? ஒளி மறைவே இல்ல. ಏನು ಮುಚ್ಚು ಮರೆ ஒளி ಇಲ್ಲ. மறைவே இல்ல. ಮುಚ್ಚು மರೆ ಇಲ್ಲ. ஒளி மறை கிடையாது. ಯಾವುದು ಮುಚ್ಚು ಮರೆ ಇಲ್ಲ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? புரியுதுமா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? Jesus my friend. ಯೇಸುವೇ ನನ್ನ ಸ್ನೇಹಿತ. What a friend we have in Jesus. ಎಂತಹ ಸ್ನೇಹಿತ ನಮ್ಮಲ್ಲಿ ನಮಗಿದ್ದಾರೆ. சொல்லுங்க இயேசு எனக்கு ஃப்ரெண்ட்னு சொல்லுங்க. ಯೇಸು ನನಗೆ ಫ್ರೆಂಡ್. the best friend இயேசுன்னு சொல்லுங்க. ನನಗೆ ಬೆಸ್ಟ್ ಫ್ರೆಂಡ್ ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. மத்த ஃப்ரெண்ட்லாம் இருந்தாதான் ஃப்ரெண்ட். ಬೇಕಿದ ಫ್ರೆಂಡ್ ಎಲ್ಲ ಇದ್ರೇನೆ ಫ್ರೆಂಡ್. பல தெரியுமா? பையன் அருண் சொல்லும்போது நீங்க எதை பாக்குறாங்க மக்கள்? ಫ್ರೆಂಡ್ ಅಂತ ಹೇಳ್ತಾ ತಕ್ಷಣ எதை பாக்குறான்? பாக்கெட் பாக்குறான். ಪಾಕೆಟ್ ನೋಡ್ತಾರೆ. பாக்கெட் காலியா இருந்தா ಪಾಕೆಟ್ ಖಾಲಿ ಇದ್ರೆ அண்ணே வரேன் அண்ணே போயிட்டு வரேன். ಬರ್ತೀನಿ ಅಣ್ಣ ಅಂತ ಹೇಳಿ. டேய் நாளைக்கு வரேன்டா. ನಾಳೆ ಬರ್ತೀನಿ ಕಣೋ. அப்படி இல்ல. ಆಗಲ್ಲ. இருந்தாலும் ஃப்ரெண்ட் அவரு. ಇದ್ರು ಫ್ರೆಂಡ್. இல்லாவிட்டாலும் ஃப்ரெண்ட். ಇಲ್ಲದಿದ್ರು ಫ್ರೆಂಡ್. ஹalleluya. ஃப்ரெண்ட் என்ன அர்த்தம்? talk together. ಒಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡ್ರಿ. see together. ಒಟ್ಟಿಗೆ ನೋಡ್ರಿ. share together. ಒಟ್ಟಿಗೆ ಹಂಚಿಕೊಳ್ಳಿ. open together. ಒಟ್ಟಿಗೆ அதாவது எந்த ரகசியம் இல்ல. ಯಾವ ರಹಸ್ಯ அவர் எல்லாம் சொல்லலாம். ಎಲ್ಲರೂ எல்லாரும் பிரச்சனை சொல்லுங்க. ಸಮಸ್ಯೆನೇ ಹೇಳಿ. தோல்வி சொல்லுங்க. ಸೋಲನೆ ಹೇಳಿ. எல்லாம் சொல்லுங்க. ಎಲ್ಲವನ್ನೂ ಹೇಳಿ. புருஷன் இப்படி, ನನ್ನ ಗಂಡನು ಹೀಗೆ, பிள்ளை இப்படி, ಗಂಡನು என் ಹೀಗೆ, வாழ்க்கையில தோல்வி, ಮಕ್ಕಳಿಗೆ எல்லாம் சொல்லுங்க. ಸೋಲು ಹೀಗೆ ಎಲ್ಲವೂ ಹೇಳಿ. ஆண்டவர் எப்படி பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க தெரியுமா? ரெண்டு பேரும் ಅಬ್ರಹಾಮ ಮತ್ತೆ ಇವರು ಹೇಗಿದ್ರು Friend. ಫ್ರೆಂಡ್. ஆபிரகாம் சொல்றாரு my friend. ಅಬ್ರಹಾಮ ಹೇಳಿದ್ರು ಮೈ ಫ್ರೆಂಡ್. ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி கூட்டிருப்பாரு? ಅಬ್ರಹಾಮ ದೇವರನ್ನ ಹೇಗೆ ಕರೆದರು? ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி கூட்டிருப்பாரு? ಅಬ್ರಹಾಮನ ದೇವರನ್ನ ಹೇಗೆ ஆண்டவர் ಕರೆದರು? கூட்டிருப்பாரு, ஃப்ரெண்ட் கூட்டிருப்பாரு. ದೇವರು ரெண்டு பேரும் ಫ್ರೆಂಡ್ ಇಲ್ಲಕ மணிக்கணக்கா பேசுவாங்க. ಗಂಟೆಗಟ್ಟಲೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ. உங்க ஃப்ரெண்ட் எவ்வளவு நேரம் பேசுவீங்க? ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ ಹತ್ರ ಎಷ್ಟೊತ್ತು ಮಾತಾಡ್ತಾರೆ? தம்பி உங்க ஃப்ரெண்ட் எவ்வளவு நேரம் பேசுவீங்க? உங்க ஃப்ரெண்ட் கிட்ட எவ்வளவு நேரம் பேசுவீங்க? சும்மா ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ ಹತ್ರ ಸುಮ್ಮನೆ ಎಷ್ಟೊತ್ತು தம்பி ಮಾತಾಡ್ತೀರಿ? உங்க ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் பேசுவீங்க? ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ ನೋಡಿದ್ರೆ ಎಷ್ಟೊತ್ತು ಮಾತಾಡ್ತೀರಿ? ஃப்ரெண்டே இல்லையோ? ಫ್ರೆಂಡೇ ಇಲ್ವಾ? நீ ரொம்ப 21 நூற்றாண்டு உயர்ந்த மனிதன். என்ன ஃப்ரெண்ட பார்த்து எவ்வளவு நேரம் பேசுவீங்க? நீங்க எவ்வளவு நேரம் பேசுவீங்க? அவங்க எவ்வளவு நேரம் இருக்காங்களோ அவ்வளவு நேரம் வரைக்கும் பேசினே இருப்பீங்க. ஊர் கதை, உலக கதை எல்லாம். ஊர் கதை, லோக கதை இல்ல. ரொம்ப நேரம் போதே தெரியாது. ಸಮಯ ಹೋಗದೆ எங்க பிள்ளைகளே சொல்லும். ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಹೇಳ್ತಾರೆ, நான் போன் என் ஃப்ரெண்ட் பேசினா ಫ್ರೆಂಡ್ ಮಾತಾಡ್ತಾರೆ, அவ்வளவுதான் இனி பொழுது முடிஞ்சிரும். ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಅಷ್ಟೇ. ಇವತ್ತು கொஞ்ச நேரம் பேசினா போர் அடிக்குது. ಏಸು ಸಮಯದ ಸ್ವಲ್ಪ ಮಾತಾಡಿದ್ರೆ பேசினா போர் அடிக்கல. ಫ್ರೆಂಡ್ ಹತ್ರ ಮಾತಾಡಿದ್ರೆ பேசினா போர் அடிக்குது. ಏಸು ಸಮಯ அப்புறம் டைம் வேற பாத்துக்கிறோம். ಟೈಮ್ ஃப்ரெண்ட் பேச டைம் பார்க்கறதே இல்ல. ಫ್ರೆಂಡ್ ಹತ್ರ ಮಾತಾಡೋಕೆ ಟೈಮ್ ನೋಡೋದಿಲ್ಲ. எதுக்கு பேசுறது? ಸುಮ್ಮನೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಟೆಲಿಫೋನ್ ಬಿಲ್ ಯಾರೋ ಒருத்தன் கட்டறான். ಟೆಲಿಫೋನ್ ಬಿಲ್ ಯಾವನೊಬ್ಬ ಕಟ್ತಾನೆ. அதுக்கு டைம் பார்க்கல. ಅದಕ್ಕೆ ಟೈಮ್ ನೋಡೋದಿಲ್ಲ. ನಾನು ಜಪಿக்கும் போது ಆದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಟೈಮ್ ನೋಡ್ಕೊಳ್ಳೋದು. ಟೈಮೇ போக மாட்டேங்குது. ಟೈಮೇ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ. What a friend we have in Jesus. ಯೇಸುವಿನಲ್ಲಿ ನಮಗೆ ಎಂತ கடைசியாக ஒரு இருக்குது. ಕೊನೆಯದಾಗಿದೆ. என்ன பிரசங்கம் பண்ண தெரியுமா? ಏನ್ ಪ್ರಸಂಗ? ரட்சிப்பு என்ன செய்யணும் இப்போ? ರಕ್ಷಣೆ ಏನಾಗಬೇಕು? நிறைவேறணும். ಸಾಧನೆಗೊಳಿಸಬೇಕು. நம்பர் 1 இது. நம்பர் 2 ಮ್ಯಾನ್ ಆಫ್ ಗಾಡ್. நம்பர் 3 நம்பர் 4 இமேஜ் ஆஃப் காட். ದೇವರ ಸ್ವರೂಪ. 1 யோவான் 1 யோவான் 1 ಯೋಹಾನ 2ாம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ. இத பாஸ்ட் முடிக்க போறோம் எல்லாரும். ಇದನ್ನ ಓದಿ ಮುಗಿಸಲಿದ್ದೇವೆ. போர் அடிக்குதோ? ಬೋರ್ ಹೊಡಿತಾ ಇದೆಯಾ? ரைட். 1 யோவான் 3:2. 1 ಯೋಹಾನ 3:2. 1 யோவான் 3:2. கன்னடத்துல படிங்க சீக்கிரம். 3:2. ಪ್ರಿಯರೇ, ಈಗ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. எஸ். ಮುಂದೆ ನಾವು ಏನಾಗುವೆವೋ ಅದು ಇನ್ನೂ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಲಿಲ್ಲ. ಕ್ರಿಸ್ತನು ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದರೆ ನಾವು ಆತನ ಹಾಗಿರುವೆವೆಂದು ಬಲ್ಲೆವು. சரி. இல்ல சொல்லுங்க இப்பொழுது. ಈಗ இல்ல சொல்லுங்க இப்பொழுது. ಈಗ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. இல்ல சொல்லுங்க இப்பொழுது தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். ಈಗ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. இது எவ்விதமாக இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ಇನ್ನು ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತೇವೆ ஆகிலும் ಆದರೂ. ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லுங்க 1 யோவான் 3. நிறைய பேர் இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஜான் எடுத்துக்கறாங்க. 1 ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ ಅಲ್ಲ. 1 ಯೋಹಾನ 3:2. ரைட். சொல்லுங்க இப்பொழுது
ಈಗ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. இனி ಇನ್ನು ಮುಂದೆ எவ்விதமா இருப்போம் என்று ಹೇಗಿರುತ್ತೇವೆಂದು தெரியல. ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் ಆದರೆ அவர் வரும்போது ಆತನು ಬರುವಾಗ அவர் தரிசிப்பதினால் ಆತನ ದರ್ಶಿಸುವುದರಿಂದ அவருக்கு ஒப்பாயிருப்பேன். ಆತನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿರಬೇಕು. கவனிங்க. யார் யார பாக்குறாங்களோ ಯಾರು ಯಾರನ್ನ ನೋಡುತ್ತಾರೋ அவங்க அவங்கள மாதிரி மாறிடுவாங்க. ಅವರು ಅವರ ಹಾಗೆ ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ. திரும்பி சொல்றேன், யார் ಯಾರು யார பாக்குறாங்களோ ಯಾರನ್ನ ನೋಡುತ್ತಾರೋ அவர்கள் அவர்களைப் போலவே ಅವರ ಹಾಗೆ மாறிவிடுவார்கள். ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ. ஒரு அமெரிக்கா ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது, ಅಮೆರಿಕದ ಒಂದು ಸಮೀಕ್ಷೆ ಹೇಳುತ್ತದೆ 40 ஆண்டுகள் 40 ವರ್ಷಗಳು கணவன் மனைவியாய் வாழ்கிறவர்கள் ಗಂಡ ಹೆಂಡತಿಯಾಗಿ ಜೀವಿಸುವವರು காலப்போக்கிலே ಕಾಲ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದ ಹಾಗೆ அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ಅವರಿಬ್ಬರು ನೋಡಿದ್ರೆ சகோதர பிரதர் சிஸ்டர் மாதிரி தெரியுமா? ಬ್ರದರ್ ಸಿಸ್ಟರ್ ತರ ನೋಡ್ತಾ ஒரே ಇರ್ತಾರೆ. சாயல் வந்துருமா? ಒಂದೇ ಸ್ವರೂಪ திரும்ப ಬಂದ್ರು. சொல்லுகிறேன், ಮತ್ತೆ 40 வருஷம் 40 ವರ್ಷಗಳು கணவன் மனைவி ಗಂಡ ಹೆಂಡತಿ சேர்ந்து வாழும்போது ಒಟ್ಟಿಗೆ ಕೂಡಿ ಬಾಳುವಾಗ காலப்போக்கிலே ಕಾಲ ಹೋಗುತ್ತಿದ್ದ அவங்க ரெண்டு பேர் சாயலும் ಅವರಿಬ್ಬರ ರೂಪ ஒரே மாதிரி இருப்பாங்களாம். ಒಂದೇ ರೀತಿ அதாவது ஒரே வீட்டுல ரெண்டு பேர் சாயலும் பிரதர் சிஸ்டர் மாதிரி இருக்குமா? ಬ್ರದರ್ ಸಿಸ್ಟರ್ಸ್ ರೀತಿ